கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாளுமாய் நாம் தலையில் வணங்கி இந்த வாரத்தின் முதல் நாளில் கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். கிருபை உள்ள நல்லாண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. கடந்து வந்த பாதைகளை, கடந்த நாட்களை நினைத்து பார்க்கிறோம். கர்த்தர் எங்களை கண்ணின் மணி போல காத்து பாதுகாத்து வழி நடத்தி நாங்கள் நடக்க வேண்டிய வழிகளை எங்களுக்கு போதித்து நீர் வழிநடத்தி வந்தீர். எங்கள் தேவையெல்லாம் சந்தித்தீர். போதுமென்ற மதனுடைய தேவபக்தியை மிகுந்த ஆதாயம் என்ற அனுபவத்துக்குள்ளாராக நீர் அதிகமாக எங்களை நீர் வழிநடத்தி வருவதற்காக நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிரதிநிதிகளாய், உம்முடைய சாட்சிகளாய் இந்த பூமியில் எங்களை வைத்திருப்பதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலுமாய் இந்த ஆராதனை விலையும் சமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இங்கே கூடியிருக்கிற யாவரும் ஆண்டவரை ஆன்லைனில் கூட இதில் பங்கு கொள்ள விரும்புகிற யாவரையும் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் ஆண்டவரே இதில் பங்கு கொள்ளுகிற யாவரையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்க்கையில் மகிமைப்படும்படிக்கு எங்களை தாழ்த்தி இயேசு நாமத்தில் சமர்ப்பிக்கிறோம் பிதாவே, ஆமென். கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா.
புதுவாழ்வு தந்தீரே நன்றி ராஜா, புதுவாழ்வு தந்தீரே நன்றி ராஜா, புதுபலன் தந்தீரே நன்றி ராஜா, புதுபலன் தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலுமாய் சங்கீத தியானத்துக்கென்று 112வது சங்கீதத்தை எடுத்து வாசிப்போம். சாம் நம்பர் 112. அல்லேலுயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். துர்ச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். அவன் இருதயம் உறுதியாயிருக்கும். அவன் தன் சத்துருக்களில் சரிக்கட்டுதலை காணுமட்டும் பயப்படாதிருப்பான். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். துன்மார்க்கன் அதை கண்டு மனம் அடிவாகி தன் பற்களை கடித்து கரைந்து போவான். துன்மார்க்கருடைய ஆசை அழியும். ஆமென். ஆமென். இந்த 112வது சங்கீதம் பார்த்தீங்கன்னா 111வது சங்கீதத்தோட தொடர்ச்சி தான் இந்த 112வது சங்கீதம். அதாவது 111 112 எழுதினது யார் அப்படின்னு பார்த்தா யாசர் ஜெபக்குழுவில் இருக்கிற ஒரு மூப்பர் எழுதினது. அடிக்கடி சொல்லியிருக்கேன், யாசர் ஜெபக்குழு. யாசர் ஜெபக்குழு அநேக சங்கீதங்களில் இந்த பேரிடப்படாத அந்த 150 சங்கீதங்களில் அநேக சங்கீதங்கள் அவங்க எழுதியிருக்கிறாங்க. குறிப்பாக அந்த கீப்ரூவில் இருக்கிற அந்த 111வது சங்கீதத்தில் அந்த முதல் வசனத்தை வாசிங்க. அல்லேலுயா. செம்மையானவர்களுடைய சங்கத்திலும் சபையிலும் கர்த்தரை முழு இருதயத்தோடும் துதிப்பேன். 119 1 வாசிங்க. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அந்த யாசர்ன்ற பேருக்கு வந்து என்னன்னா அப்படின்னா செம்மையானவருடைய சங்கம் இல்லைன்னா உத்தம மார்க்கத்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நானும் அதை எதாச்சும் நான் அது கொஞ்சம் செக் பண்ணுறதுக்காக 111வது கீப்ரூவில் போய் பார்த்தேன். எனக்கு கீப்ரூ தெரியாது, இருந்தாலும் நம்ம சர்ச் பண்ணி பார்க்கணுமே அது உண்மைதானா அப்படின்னு வெரிஃபை பண்ணுறது பார்க்கும்போது பார்த்தா அந்த 111வது சங்கீதத்தில் அந்த கீப்ரூவில் அந்த செம்மையானவர்களுடைய அந்த சங்கம்னு சொல்கிற இடத்துல யாசன்ற பேர் வருது. நீங்கள் ஒரு நாள் வெரிஃபை பண்ணி. சரி, இப்போ நம்ம 112வது சங்கீதத்தில் 1-3 உள்ள வசனங்களை வாசிப்போம். அல்லேலுயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும். அங்கே உன்னத வசனத்தில் வாசிக்கும்போது அல்லேலூயா, அடுத்து என்ன வருது? கர்த்தருக்கு பயந்து. கர்த்தருக்கு பயந்து. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். உதாரணத்துக்கு சொல்லும்போது வீட்டில் நம்ம ப்ரேயர் பண்ணும்போது நார்மலாக என்ன பண்ணுவோம்? வீட்டில் டிவி இருக்கிறவங்க வேறு ஏதாவது ஓடுனா அதை பார்க்க மாட்டோம். குறிப்பாக சினிமா பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, சீரியல் பார்க்குறவங்க இருந்தாலும் சரி, அதை அந்த நேரத்தில் பார்க்க மாட்டாங்க, அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் அதை முடிஞ்ச ஏற்பாடு பார்க்குறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஆனால் வேதம் சொல்கிறது என்னென்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். நீதிமொழிகள் 8:13. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம்.
பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன். இப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்ன? தீமையை வெறுப்பது. தீமையை வெறுப்பது. எனக்கு தீமைன்றது தெரியுது, ஆனால் யாராவது சொல்லும்போதோ இல்லை கேட்கும்போதோ அந்த நேரத்தில் நான் பயப்படுகிற பயம் அல்ல, முற்றிலுமாய் அதை நான் வெறுக்க வேண்டும். இன்றைக்கு நாம் அநேக காரியங்களில் உலகத்தாரோடு சேர்ந்து நாம் அநேக காரியங்களை செய்வது உண்டு. ஆனால் அது தெரியும், பாவம் தெரியும், தீமைன்னு தெரியும். ஆனால் அந்த நேரத்தில் நாம் அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அந்த உள்ளத்தில் காணப்படும். ஆனால் முற்றிலும் வெறுக்கிறோமா அப்படின்னு பார்த்தோம்னா அது நமக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். அது எந்த காரியங்களாக இருக்கட்டும், அது அவரவர் மனநிலைமையை பொறுத்தது. இப்போ இங்கே நம்ம ஒரு 3 நபரை பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, அந்த மார்க் 6:20 வாசிங்களேன் கொஞ்சம் வேகமாக. மார்க் 6:20. அதேனென்றால் யோவான் நீதியும் பரிசுத்தமும் உள்ளவன் என்று ஏரோது அறிந்து அவனுக்கு பயந்து அவனை பாதுகாத்து அவன் யோசனையின்படி அநேக காரியங்களை செய்து விருப்பத்தோடு அவன் சொல்லை கேட்டு வந்தான். அங்கே சொல்கிற அந்த இன்சிடென்ட் என்ன நடந்ததுன்னா தெரியும் நமக்கு. அதாவது என்னென்னா, யோவான் ஸ்நானகனை சிறையில் வச்சா அந்த ஏரோது மன்னன் அந்திப்பா அவன் என்ன பண்ணிடுறான், தன்னுடைய சகோதரனுடைய மனைவியை வச்சுருந்ததை கண்டிக்கிறாரு. அது அவனுக்கு அந்த நேரத்தில் அது உணர்த்தப்படுது. ஆனாலும் என்ன பண்ணுறான், அந்த நம்ம இப்போ வாசிக்கும்போது அவனுடைய சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது மனசுக்கு அவன் சொல்கிறதெல்லாம் அவனுக்கு பிரியமாக இருக்குது, எல்லாம் கேட்டு நடக்கிறான். ஆனால் கடைசியில் என்ன பண்ணால், அந்த யோவான் சொன்னாங்கனையே அந்த ஏரோதையால் கேட்டு அவளோட சொல் பேச்சை கேட்டு அவங்க கொள்றதை பார்க்குறோம். ஏன்னா அந்த பயம் இருந்தது, ஆனால் முற்றிலுமான அந்த தீமையை வெறுக்கிற பயம் அவனிடத்துல அங்கே இல்லாததை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி அவரோட பையன் என்ன பண்ணியிருக்கான்றதையும் பார்ப்போம். அப்போஸ்தலர் 25:23. மறுநாளிலே அகிரிப்பாவும் பெர்னிக்கேயாலும் மிகுந்த ஆடம்பரத்துடனே வந்து சேனாபதிகளோடும் பட்டணத்து பிரதான மனுஷரோடும் கூட நியாயஸ்தலத்தில் பிரவேசித்தார்கள். உடனே பெஸ்துவினுடைய கட்டளையின்படி பவுல் கொண்டு வரப்பட்டான். அங்கே அவரோட பையன் அகிரிப்பா அவன் ஆட்சிக்கு வந்த ஏற்பாடு. அந்த அகிரிப்பா பெர்னிக்கேயா, இதை நீங்கள் போய் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். யார் அந்த அகிரிப்பா பெர்னிக்கேயா இந்த இடத்துல சொல்ல முடியாது. அவங்க 2 பேரும் எப்படிப்பட்டவங்கன்றது அந்த இடத்துல இருக்கும். ஒரு முறையற்ற உறவோடு காணப்பட்டவங்க. யாரை விசாரிக்க வந்தாங்க? பவுலை விசாரிக்க அங்கே வராங்க. ஏன்னா பவுல் எல்லாத்தையும் அறிந்தவராக இருந்தார். அகிரிப்பாவை பற்றி அவருக்கு நல்லா தெரிஞ்சிருந்தாலும் அந்த கிரேக்க மொழிபெயர்ப்பில் அந்த இடமே ஒரு மாதிரி. அவர் பேசும்போது பவுலை பார்க்குறாங்களா, அகிரிப்பாவை பார்க்குறாங்களாம், இப்படிப்பட்ட ஆளாக இருக்கிறானே அப்படின்னு சொல்லி ரொம்ப அங்கே ஒரு திகைப்பு அங்கே காணப்படுறதை பார்க்குறோம். என்னென்னா, அந்த அகிரிப்பா என்ன பண்ணுறான், தான் உத்தமன் கிடையாது. அதாவது அந்த பவுலோட பேச்சை கேட்ட ஒருபாடு அவனுக்குள்ளே ஒரு கொஞ்சம் குறைய என்னை கிறிஸ்தனாக பார்க்குற அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம அந்த அதிகாரங்களில் பார்க்குறோம். ஏன்னா அந்த அளவுக்கு அவன் ஒரு பாவம் நிறைந்த வாழ்க்கையில் இருந்தான். அவன் கேட்கும்போது உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருக்குது. ஆனால் அந்த முற்றிலும் உண்டான அதை அந்த வெறுக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையில் அவனுக்கு காணப்படலை. தீமையை முற்றிலும் வெறுக்கிறதுக்கு உண்டான அந்த மனநிலைமை அவன்கிட்ட இல்லை. அவனோட மகன் அடுத்து என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். அப்போஸ்தலர் 24, 25, 26 வாசிங்கள. அவளோட மகள், அந்த மருமகன். அவன் நீதியை சில நாளைக்கு பின்பு பேலிக்ஸ் யூத ஸ்திரீயாகிய தன் மனைவி துருசில்லாளுடனே கூட வந்து பவுலை அழைப்பித்து கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை குறித்து அவன் சொல்ல கேட்டான். அவன் நீதியையும் இச்சை அடக்கத்தையும் இனி வரும் நியாய தீர்ப்பையும் குறித்து பேசுகையில் பேலிக்ஸ் பயம் அடைந்து, இப்பொழுது நீ போகலாம், எனக்கு சமயமான போது உன்னை அழைப்பிப்பேன் என்றான். மேலும் அவன் பவுலை விடுதலை பண்ணும்படி தனக்கு அவன் பணம் கொடுப்பான் என்று நம்பிக்கையுள்ளவனாய் இருந்தான். அது நிமித்தம் அவன் அநேகந்தரம் அவனை அழைத்து அவனுடனே பேசினான். 2 வருஷம் சென்ற பின்பு பேலிக்ஸ் அந்த ஃபெலிக்ஸ் யாருன்னா அந்த அகிரிப்பாவோட மருமகன். அந்த மகள் தான் துர்சில்லா. அந்த யூத கலப்பினத்தில் அவங்க பிறந்தது அந்த துர்சில்லா. அவனோட ஹஸ்பண்ட் தான் அவன் ஃபெலிக்ஸ். என்ன பண்ணான்னா, அவங்க நியாயம் விசாரிக்க வரான். அவன் என்ன பண்ணுறான், பவுல் ஏதாச்சும் கொடுப்பானான்னு சொல்லி அவன்கிட்ட எதிர்பார்க்குறான். ஸோ இவங்களோட வாழ்க்கையெல்லாம் பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருந்திருக்கு. இவங்கெல்லாம் யாரை விசாரிக்கிறாங்க? நியாயம் விசாரிக்கிறாங்க. கேட்கும்போது எல்லாம் பயப்படுறாங்க. நம்ம செய்தி கேட்கும்போது அந்த உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருக்கும். ஐயோ, நம்ம இப்படி செய்யக்கூடாதுன்ற அந்த பயம் இருக்கும். ஆனால் அது முற்றிலும் அது நம்மளுடைய வாழ்க்கையை விட்டு அதை அகற்றுறோமா? ஏன்னா வேதம் சொல்லுது, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு உண்டான பயம். செய்தியை கேட்கறதுனாலையோ படிக்கிறதுனாலையோ வருகிற பயம் அல்ல. எனக்கு அந்த தீமை பாவம் தெரியும் போது அதை நான் முற்றிலும் வெறுத்தாதான் அது கர்த்தருக்கு உண்டான பயமாக நாம் அங்கே பார்க்குறோம். அப்படி கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்
இருக்கிறவங்களுக்கு என்ன வாழ்க்கையில் நடக்குன்றதான் பின்னாடி இருக்குது. இப்போங்க நம்ம 2வது வசனத்தை வாசிப்போம். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். அங்கே ஓசியா 4:6 நம்ம வாசிக்கும்போது, வேதத்தை மறந்தால் நான் பிள்ளைகளை மறப்பேன்னு சொல்லி நம்ம அங்கே வாசிக்கிறத பார்க்குறோம். அப்போ அந்த பிள்ளைகளை மறக்கும்போது என்னுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்காது. ஸோ அதை தான் இங்கே நம்ம இங்கே சங்கீதத்தில் நம்ம இங்கே பார்க்குறோம். அடுத்து இங்கே 3வது வசனத்தை பார்க்கும்போது, ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டிலும். அதென்ன ஆஸ்தி, அதென்ன ஐஸ்வர்யம்? ஆஸ்தின்றது என் தாத்தா என் முப்பாட்டன் வச்சுட்டு போனது, எனக்கு சேர்த்து வச்சது ஆஸ்தி. நான் என் சொந்த கை பிரயாசத்தில், என்னுடைய பிரயாசத்தில் நான் சம்பாதிக்கிறதா ஐஸ்வர்யம். ஸோ இந்த ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் என்ன பண்ணுறாங்க? இப்பேற்பட்ட யாருக்கு? கர்த்தருடைய பயந்தவர்களுடைய வீட்டில் இருக்கும், அவங்களுடைய நீதி என்றைக்கும் நிற்கும்னு சொல்லி நம்ம அங்கே பார்க்குறோம். 4, 5, 6 வாசிங்களேன். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும், அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான், நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். நம்ம அங்கே முதல் வசனத்தில் பார்த்தோம், கர்த்தருக்கு பயந்து. கர்த்தருக்கு பயப்படுபவர்கள் அவரோட வாழ்க்கையில் என்ன நடக்குமா? இருளிலே உட்கார்ந்தாலும் அவர்களுக்கு என்ன கிடைக்குமா? வெளிச்சம் கிடைக்கும். இப்படி தான் மீகாவோட வாழ்க்கையில் அப்படி தான். அவங்க குடும்பத்தாரே அவர்களுக்கு ஒரு எதிர்ப்பாக இருந்தாங்க. ஆனால் அவர் எப்படி சொல்கிறான்னு பாருங்களேன். மீகா 7:8 வாசிங்க. என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். ஆமென். ஏன்னா இன்றைக்கி அநேகர் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் சாட்சி கொடுக்குறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் அநேகருடைய வாழ்க்கையில் அந்த சாட்சி நம்ம கேட்டுருவோம். எப்படிங்க இவ்வளோ கஷ்டத்துலேயும் உங்களுக்கு இப்படி ஒரு காரியம் நடந்தது? ஏன்னா அநேகர் நம்ம சாட்சி சொன்னதை நம்ம கேட்டிருப்போம். அநேகர் அந்த வாழ்க்கையில் நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில் நடக்கிற அந்த அதிசயங்கள் எல்லாம் பார்க்கும்போது இந்த ஒரு வசனம் தான் நமக்கு வரும், ஞாபகம் வரணும். என்னென்னா, செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். கண்டிப்பாக. ஏன்னா அவரை சார்ந்து அவரை பயந்து இருக்கிறவர்களுக்கு எந்த ஒரு எதிரான காரியங்களும் நடக்காது. நான் இருளில் இருந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார் என்ற நம்பிக்கையோடு நாம் காணப்படணும். அங்கே நம்ம இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த இறங்கி கடன் கொடுத்துன்றது அது நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியன் வாங்கும்போது இது அநேக காரியங்கள் உண்டு. குறிப்பாக சொல்லும்போது தன்னுடைய பிள்ளைகளுக்கு குடும்பத்தில் இருக்கும்போது, அது ஒரு பிள்ளையோ 2 பிள்ளையோ 3 பிள்ளையோ இருக்கும்போது தன் சொத்தை பகிர்ந்து கொடுக்கும்போது அதை நியாயமானபடி நடப்பிக்க செய்யணும். என் பிள்ளை ஃபஸ்ட்டு பிள்ளை என்னை உருட்டுது, மிரட்டுது, அதனால் நான் அப்படி பண்ணுறேன், இல்லை 2வது பிள்ளை இப்படி பண்ணுது, இல்லை கடைசியில் இருக்கும் அப்படி பண்ணுறான், அப்படி கிடையாது. எனக்கு உண்டான ஆஸ்தியை, என்னோடய சொத்தை நான் பிரித்து பங்கிட்டு கொடுக்கும்போது நான் எப்படி நியாயமானபடி நடக்கிறேன் அதை தான் நம்ம அங்கே பார்க்குறோம். தன் காரியங்களை குறித்து நியாயமானபடி நடக்கிற மனுஷன் பாக்கியவான். இது ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். இப்படி தான் அநேக காரியங்களை நாம் நியாயமானபடி நடக்கும்போது நாம் பாக்கியவானாக இருப்போம். கர்த்தருக்கு பயந்து செய்யும்போது இந்த காரியங்களாம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். 7வது வசனத்தை வாசிங்களேன். துர்ச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாய் இருக்கும். 2 தீமோத்தேயு 3:12 வாசிங்க. அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். அப்போ கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு என்ன இருக்கும்? அநேக துன்பங்கள் உண்டு. ஒரு எதாச்சும் நம்ம இப்போ திடீர்னு ஒரு ஃபோன் கால் வருது, என்னங்க சொல்கிறீங்க, அப்படி நடந்துருச்சா? இப்போ கேட்கும்போதே ரொம்ப சங்கடமாக இருக்குன்னு சொல்லி ஒரு காரியங்களை நம்ம ஏதாவது ஒரு துர்ச்செய்தியை கேட்கும்போது நமக்கு அந்த ஒரு செய்தியை கேட்கும்போதே நமக்கு ஒரு மாதிரி மனசில் கலக்கம் இருக்கும். ஆனால் யோபோட வாழ்க்கையில் எடுக்கும்போது அவன் இப்படி பேசி கொண்டிருக்கையில் அடுத்தடுத்த காரியங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. ஆனாலும் அவன் கர்த்தருக்குள்ளே என்ன பண்ணால் திடமானதாக இருந்து கர்த்தரை சார்ந்திருந்தான். ஸோ அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த துர்ச்செய்தி, எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் கர்த்தரை சார்ந்திருக்கும்போது நமக்கு எந்த காரியங்கள் தொடர்ந்து வந்தாலும் தேவன் நமக்கு வெளிச்சமாக இருப்பார்ன்றதை சொல்லி நம்ம அங்கே பார்க்குறோம். 8, 9, 10 வாசிங்க. அவன் இருதயம் உறுதியாய் இருக்கும், அவன் தன் சத்துருக்களில் சரிக்கட்டுதலை காணும் மட்டும் பயப்படாதிருப்பான். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். துன்மார்க்கன் அதை கண்டு மனமடிவாகி தன் பற்களை கடித்து கரைந்து போவான். துன்மார்க்கருடைய ஆசை அழியும்.
அங்கே 9வது வசனத்தில் சொல்லும்போது, வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும், அவன் கொம்பு மகிமையாக உயர்த்தப்படும் சொல்லும்போது, இந்த பவுல் இதை ஒரு எடுத்துக்காட்டுற அந்த வசனத்தை 2 கொரிந்தியர் 9:7-9 வாசிங்களேன். அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியையிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருகச் செய்ய வல்லவராய் இருக்கிறார். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடி ஆகும். இங்கே வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான்னு சொல்லும்போது, நம்ம நற்காரியங்களை செய்யும் போதும் சரி, குறிப்பாக அந்த ஊழியங்களுக்கு நாம் செய்ய வேண்டியது, கணக்கு இல்லாமல் செய்ய வேண்டியது நமக்குடைய கடமையாக இருக்குது. ஸோ அதை தான் அங்கே பவுல் சொல்லும்போது, அங்கே ஊழியங்களுக்கு நல்ல காரியங்களுக்கு செய்யும்போது வாரி இறைங்க அப்படின்னு சொல்லி தான் அவர் அங்கே சொல்கிறாரு. மற்றபடி மற்ற காரியங்களுக்கு நம்ம தேவையில்லாத காரியங்களுக்கு அள்ளி கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா இங்கே குறிப்பாக சொல்கிறது ஊழியத்துக்கும் நம்ம அந்த காணிக்கை நம்ம இல்லாதவங்களுக்கு தாங்குற அந்த நற்காரியங்களை குறித்து தான் அங்கே பேசுகிறத நம்ம அங்கே பார்க்குறோம். அங்கே அந்த 10வது வசனத்தை வாசிக்கும்போது, துன்மார்க்கன் அதை கண்டு மனமடிவாகி தன் பற்களை கடித்து கரைந்து போவான். இதை சொல்லும்போது பிரசங்கி இதை ஒரு அழகாக சொல்கிறாரு. 4:4 வாசிங்களேன். பிரசங்கி 4:4 பாரு. மனுஷன் படும் எல்லா பிரயாசமும் பயன்படும் எல்லா கிரியையும் அயலானுடைய பொறாமைக்கு ஏதுவாய் இருக்கிறதை நான் கண்டேன். இதுவும் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாய் இருக்கிறது. அந்த அயலான்னு சொல்லும்போது யார் அப்படின்னா, என்னுடைய பிரயாசத்தில் என்னோட கூட இருந்து இல்லாமல் எனக்கு எதிர் நின்று பார்த்து என்னுடைய காரியங்களை நான் நல்லா இருக்கும்போது என்னை பார்த்து பொறாமப்படுறவன் தான் அங்கே அயலான்னு சொல்லி அங்கே பிரசங்கி சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் உயர்ந்துக்கும்போது அதை பார்த்து 4 பேர் என்ன பண்ணுவாங்க, பொறாமப்பட தான் செய்வாங்க. ஏன்னா இந்த உலகம் அப்படிப்பட்ட பொல்லாங்கான உலகங்கள் தான் நம்ம கிடக்கிறோம். இது எல்லாம் ஒரு மாயை, இதெல்லாம் ஒரு கடந்து போகும் அப்படின்னு சொல்லி இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறத நம்ம அங்கே பார்க்குறோம். அப்போ கர்த்தருக்கு பயப்படுவவரோட வாழ்க்கையில் என்ன நடக்குமா, இருளிலே வெளிச்சம், அவங்க இருளில் இருந்தாலும் வெளிச்சம் உதிக்கிறோன்னு சொல்லி நான் பார்க்குறோம். துர்ச்செய்தியை கேட்டாலும் அவர்கள் எப்படி இருப்பாங்களாம், பயப்படாமல் இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம அங்கே பார்க்குறோம். அதேமாரி இங்கே துன்மார்க்கர், அதே அந்த 2 காரியங்களை சொல்லும்போது, துன்மார்க்கர் அவர்களுடைய ஆசை என்ன ஆகுமா, அழிந்து போக காரியங்களை நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் எந்த அளவுக்கு கர்த்தருக்கு உண்டான பயப்படுகிற பயத்தில் இருக்கிறோம். எனக்கு இது தீமைன்னு தெரியுது, எவ்வளோ காரியங்கள் இருக்குது, இது செய்யக்கூடாது, அடுத்தவங்களை பற்றி நம்ம பேசக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, பொறாமப்படக்கூடாது, இப்படி எவ்வளோ காரியங்களை நம்ம கேள்விப்படுறோம், நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், செய்திகளை கேட்குறோம். ஆனால் அதை என்னுடைய வாழ்க்கையில் முற்றிலும் அதை நான் அகற்றி இருக்கிறேனா என்பதை இந்த நாளில் சிந்தித்து தொடர்ந்து நம்ம இந்த ஆராதனையில் பங்குகிறோம். எல்லோரும் எழுந்திருக்கும். இப்போதுமாய் நாம் தியானித்த சங்கீதத்தை நினைத்து பார்ப்போம். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் இருப்பான் என்று சொல்லி தொடர்ந்து, ஆண்டவரே உம்மை நம்பி நாங்கள் வாழ்கிறோம் ஐயா, தொடர்ந்து எங்கள் வாழ்க்கையில் நீர் செய்து வர எல்லா நன்மைகளுக்காக நினைத்து பார்த்த ஆண்டவரே உமக்கு நன்றி பலியாய் நாங்கள் எங்கள் ஸ்தோத்திர பலிகளை பாடலின் வழியாக ஆண்டவரே உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம் என்று சொல்லி நாம் பாடுவோம். இன்பம் இதே, பேர் இன்பம் இதே, இயேசு நாமம் இன்பம் இதே. நாமம் இயேசு நாமமே.
கீதங்கள் பாடி உம்மை துதிக்க கர்த்தர் எங்களுக்கு ஒரு தருணத்தை, ஒரு வாய்ப்பை, எங்களுக்கு ஜீவனை தந்தபடியால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்களில் எல்லாம் நீர் எங்களுக்கு ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து பார்த்து ஆண்டவர் எங்களுக்கு ஒரு நித்திய நம்பிக்கையை நீர் வைத்திருக்கிறீர். இந்த பூமியிலும் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உம்மை நம்பி உம்மை எதிர்பார்த்து நம்பிக்கையோடு வாழுகிற ஒரு வாழ்க்கை நீர் தந்தபடியால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்கள் ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் இயேசு நாமத்தில் சமர்ப்பிக்கிறோம் பிதாவே, ஆமென். உம்மோடு இருப்பது தான் உள்ளத்தின் வாஞ்சை ஐயா, சித்தம் செய்வது தான் என் இதயத்தின் ஏக்கம் ஐயா. பாடல்களை பாடுறோம், பாட்டு பாட நமக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா, பாடுறோம். ஆனால் இந்த வார்த்தைகளை உணர்ந்து பாடுறோமான்னு யோசிக்கணும். பாடுற பாடல்கள் வேத வசனத்தோடு ஒத்துள்ளதான்னு பார்க்கணும். ஏன்னா பாடல்களை தருகிறதெல்லாம் கர்த்தர் தரான்னு நிறைய பேர் சொல்லுவாங்க பாடகர்கள். அதை நான் ஒத்துக்கொள்கிறதே இல்லை. ஏன்னா நம்ம அனுபவத்தை பாடல்களாய் பாடுகிறோம். கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள், நம்ம தான் பாடணும். உலகத்து அரசியல்வாதிகள் தான் அவங்க ஸ்கிரிப்டே எழுதி தருவாங்க தங்கள் தொண்டர்களுக்கு, டே என்னை இப்படி புகழணும், அப்போ தான் எனக்கு சந்தோஷம் இல்லையா, என்னை இப்படி புகழ்ந்தால் தான் நான் திருப்தி அடைவேன். கொஞ்சம் அறகுறையாக தொழுத்தா கூட உள்ள ஆள் இப்போ என்னையா நீ நம்ம தலைவரை இப்படியெல்லாம் பேசுகிற, இப்படி சில வார்த்தைகளை பயன்படுத்தி தான் அவரை நம்ம வாழ்த்தணும் புகழணும் அப்படின்றது உலகத்தார்களுடைய பழக்கம், அதனுடைய எதிர்பார்ப்பு. அது அடிப்படையில் ஆண்டவர் நம்மளை எதிர்பார்க்குறேன்னு சொல்லக்கூடாது. அந்த பாடல்களை எழுதுகிறவர்கள், பாடலை ஏற்றுகிறவர்கள், அதுக்கு ராகத்தை அமைக்கிறவர்கள், அதெல்லாம் கர்த்தர் தாளந்தை தருகிறார், இல்லைன்னு சொல்லலை. கர்த்தர் தாளந்தை தருகிறார். ஆனால் தாளந்தை பயன்படுத்துகிறவர்கள் என்னை இப்படியாக தான் நான் பாடணும்னு சொல்லி அவர் சொல்கிறதில்லை. அதனால தான் நிறையா பாடல்கள் எழுதப்படும் போது அந்த பாடல்கள் வேதவசனத்தோடு ஒத்துல்லாத பாடல்களை இந்த நாட்களில் அதிகமாக நாம் பார்க்கிறோம். அதனால தான் நான் பழைய பாடல்களை பாடுவதற்கு எனக்கு விருப்பமாக இருக்கிறது. தொடர்ந்து பாடலாம். உம்மோடு இருப்பது தான். உள்ளத்தின்
நமக்காக நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர். ஆமென். அறிவிப்புகள். இன்று ஞாயிறு சிறுவர் வாலிபர் கூட்டம், எடமலைப்பட்டி புதூர், மணிகண்டம் மற்றும் கிராம ஊழியங்கள், ஆஸ்பத்திரி ஊழியங்கள், தனிநபர் ஊழியங்கள், குழுக்களாக செய்யும் ஊழியங்கள், ஆன்லைன் மூலமாக செய்யும் ஊழியங்கள், மலைவாழ் மக்கள் மத்தியில் செய்யப்படும் ஊழியங்கள், வேதாகம மொழிபெயர்ப்பு ஊழியங்கள் மற்றும் நாடக ஊழியங்கள் யாவற்றுக்காக தொடர்ந்து ஜெபித்து வருவோம். செவ்வாய்க்கிழமை காலை 10:30 மணிக்கு பெண்கள் ஜெப கூட்டம் நடைபெறும். புதனிரவு 7 மணிக்கு வேத பாடம் தொடர்ந்து யூடியூப் மூலமாக ஒளிபரப்பப்படும். இந்திய தேசத்தின் பாவங்களை கர்த்தர் மன்னிக்கவும், தேசத்திலே ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்படவும் ஜெபித்துக் கொள்வோம். விசுவாச குடும்பங்கள், சபைகள் தேவனுடைய அன்பிலே சமாதானத்தோடு கூட்டி கட்டப்படவும், சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாயிருக்க ஜெபிப்போம். கேன்சர் வியாதியிலே பாதிக்கப்பட்டவர்கள் சுகம் பெறவும், சுகவீனமாக இருப்பவர்களுக்கு கர்த்தர் நல்ல சுகம் கொடுக்கவும் ஜெபித்துக் கொள்வோம். பிரசவத்திற்கு காத்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற காலத்திலே கர்த்தர் சுகப்பிரசவம் வரல ஜெபிப்போம். இந்த வாரம் தங்களுடைய பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். கடந்த வியாழக்கிழமை நைட்டு பார்த்திங்கன்னா மனைவிக்கு கொஞ்சம் முடியல, சளியின் பிரச்சனையினால் இந்த லங்ஸில் சளி அடைச்சதுனால மூச்சு திணறல் மாதிரி வந்துடுச்சு அவங்களுக்கு. இசப்பா நோய்க்கு ஜெபம் பண்ணேன். எங்கள் வீட்டுக்கு கீழே சகோதரி அவங்க இருப்பாங்க. அவங்க வீட்டுக்கார மருமகன் வந்து அப்போலோவில் டாக்டராக இருக்காப்புல. நைட்டு 2 மணிக்குனால என்ன பண்ணுறேன்னு தெரியல. உடனே கீழே அவங்களுக்கு ஃபோன் பண்ணேன். அவங்க மேலே வந்து பார்த்துட்டு மருமகனுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க. உடனே அவர் வந்தார். வந்து பார்த்துட்டு கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்குது, நம்ம கிளம்பலான்னு சொல்லி அவரே காரை எடுத்து அவரே எங்களை உட்கார வச்சு அவரே எமர்ஜென்சி கொண்டு போய் அவரே ட்ரீட்மெண்ட் ஃபஸ்ட் எய்டு கொடுத்து அவரே அட்மிஷன்லாம் போட்டு கொஞ்சம் நாங்கள் எதிர்பார்க்கல. கர்த்தர் உதவி செஞ்சார் எனக்கு. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த வார்த்தை எனக்கு ஒரு இதாக இருந்துச்சு. இப்போ பரவாயில்லை, இங்கே அப்போலோவில் தான் அட்மிட் பண்ணியிருந்தேன். அப்போலோனா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், காசு கொஞ்சம் பெரிய லெவலில் ஹை லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதனால் நேற்றைய தினத்தில் கொஞ்சம் இதாக இருந்தாங்களா, எஸ்ஆர்எம் கொண்டு போய் அங்கே அட்மிட் பண்ணியிருக்கிறேன். தொடர்ந்து ஜெபித்துக்கோங்க. அந்த ஆக்சிஜனுடைய லெவல் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக இருக்கனால ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து ஜெபித்துக்கோங்க. இன்னொரு வருத்தமான செய்தி, நம்முடைய சகோதரர் லாரன்ஸ் எல்லாருக்கும் தெரியும், சென்ட் ஜோசப் காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கிறார்ல, அவருடைய மூத்த மகன் அவரை சகோதரர் இழந்திருக்கிறார். நேற்று முன்தினம் மரித்து போயிட்டான் அந்த பையன். ஜோனத்தன் எல்லாத்துக்கும் தெரியும், மூத்த மகன். சகோதரர் குடும்பத்துக்கு தேவன் தொடர்ந்து ஆறுதலை கொடுக்கும்படியாக, ஏன்னா ஆறுதலின் தேவன் அவர் ஒருவர் தான். அவர் தான் சகோதரையும் அவங்க குடும்பத்தாரையும் ஆறுதல் படுத்தணும். அந்த குடும்பத்துக்காக ஜெபிப்போம். கண்களை மூடுவோம், ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோமப்பா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றியப்பா. எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கீங்களப்பா, அதற்காக நன்றி செலுத்துகிறோமப்பா. சொந்த குமாரனே எங்களுக்காக கொடுத்த தேவனுக்கு நன்றி. அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் கூட கொடுக்கின்ற பெரிதான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோமப்பா. தகப்பனே, எங்களுக்காக அந்த பூமிக்கு வந்தீங்களேப்பா, நன்றி. எங்களுடைய பாவங்கள், மீறுதல், அகர்மங்கள் எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையில் எங்களுக்காக சுமந்தீங்களே இயேசப்பா, அதற்காக நன்றி செலுத்துகிறோமப்பா. உங்களுடைய அன்பு எவ்வளவு பெரியது, அதற்காக நன்றியப்பா. அன்பில்லாதவன் தேவனை அறியா, தேவன் அன்பாகவே இருக்கிறான்னு சொல்லி நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். அந்த அன்புள்ள தெய்வத்தை எங்களுடைய சொந்த தெய்வமாக நாங்கள் ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம்ப்பா, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். கல்வாரியில் எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்து விட்டீங்கப்பா, அதற்காக நன்றி. நீங்கள் எழுதி கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைகள், வாக்குத்தத்தங்களுக்காக நன்றி. அவை எங்களுடைய கால்கு தீபம், பாதைக்கு வெளிச்சமாக இருப்பதற்காக நன்றியப்பா. எங்களை திக்கற்றவளாமல் கொடுத்த துணியாளராகிய பரிசுத்த ஆவியானவருக்காக நன்றி. ஒவ்வொரு நாளும் எங்களை சகல சத்தியத்தை நடத்துகிற ஆவியானவருக்கு நன்றி செலுத்துகிறோம். பயமுள்ள ஆவி எங்களுக்கு கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியில் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்களப்பா, அதற்காக நன்றி. தகப்பனே, இந்த வாரத்தில் எங்களுடைய சபையின் மூலமாக நடைபெற எல்லா ஊழியங்களுக்கும் சமூகத்தில் வருகிறோம்.
ஊழியம் கர்த்தருடையதப்பா, அதற்காக நன்றி. கடந்த வாரம் நடந்த ஊழியத்தின் மூலம் ரட்சித்து உடைய ராஜ்யத்தில் சேர்த்து கொண்ட ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களுடைய ஊழியத்திலே நாங்கள் இன்னும் உற்சாகமாய் ஓட எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் பலனை தரும்படியாக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் மனமுந்து கொடுத்த காணிக்கைக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, வேலை ஸ்தலங்களிலே ஒவ்வொரு நாளும் கையினுடைய பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிற தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தொடர்ந்து பலப்படுத்துங்க. நாங்கள் வேலை சென்ற ஸ்தலங்களிலே நாங்களும் கர்த்தருக்கு சாட்சியாக நிற்கணும் அப்பா. அதற்கு எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க. இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவுகூறுகிற பிள்ளைகளுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். கடந்த வருடம் நன்மையினாலும் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி எங்கள் தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த புதிய ஆண்டிலே புதிய ஜீவனிலே பிரவேசிக்க தேவன் இரக்கம் பாராட்டிருக்கீங்க. தொடர்ந்து பலப்படுத்துங்க. உமக்கு சாட்சியாக நிற்க தேவன் இரக்கம் பாராட்டும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த நாளுமாய் கூட தன்னுடைய மகனை இழந்திருக்கிற என்னுடைய சகோதரர் லாரன்ஸ் குடும்பத்தாருக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, ஆறுதலின் தேவன் நீங்கப்பா. நீங்கள் கூட இருந்து சகோதரரை ஆறுதல் படுத்தும்படியாக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு பெரிய இழப்பு அந்த வீட்டில் நடந்திருக்கிறது. கர்த்தர் தொடர்ந்து பலப்படுத்துங்க. இன்னும் கிறிஸ்துவுக்குள் திடமனதாய் உறுதியாய் தைரியமாய் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கூட இருக்க சகோதரரை நீங்கள் பலப்படுத்தும்படியாக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து வழி நடத்துங்க. இந்த நாளுமாய் உங்களுடைய தெய்வ செய்திக்காக காத்திருக்கிறோம். கர்த்தர் எங்களோடு பேச போகிறீங்க, அதற்காக நன்றி. உள்ளான மனதிலே நாங்கள் இன்னும் வல்லமையாய் பலப்பட தேவன் எங்களுக்கு கொடுக்குற ஆலோசனையை கேட்டு நடக்க வாழ எங்களுக்கு கற்றுக் கொடுங்கப்பா. 30, 60, 100 நாங்கள் பலன் கொடுக்கணும். அதற்கு நீங்கள் இரக்கம் பாராட்டும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய தாசருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் இம்மட்டும் வழிநடத்த வந்திருக்க கிருபைக்காக நன்றி. இனிமேலும் நீங்கள் நடத்த போகிறீங்க, அதற்காக நன்றி. அவருடைய பலவீனங்களிலே கர்த்தர் பலனை கொடுக்கும்படியாக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். சகோதரருடைய போக்கிலும் வரத்திலும் தேவனுடைய பாதுகாப்பும் பராமரிப்பும் வழிநடத்தலும் கூட இருப்பதற்காக நன்றி. ஊழிய பாதையிலே இன்னும் உற்சாகமாக எடுத்து அவரை பயன்படுத்தும்படியாக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய கிருபையில கரத்திலே எங்களை முற்றும்படியாக நாங்கள் தாழ்த்துகிறோம். எங்களை வழிநடத்துகிற, எங்களை பாதுகாக்கிற, எங்களை பராமரிக்கிற, எங்களை போஷிக்கிற எங்களுடைய தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. துதிகன மகிமைகளாம் உமக்கே செலுத்துகிறோம். ஆண்பரும் மீட்பர் ரட்சகருமாக இருக்க இயேசுராஜா மூலம் ஜெபிக்கிறோம். ஜீவன் கிருபையும் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த நாளுமாய் நாம் ஆண்டவருடைய வசனத்திலிருந்து சில காரியங்களை நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்வோம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்தை நாம் மீண்டுமாக வாசிக்க கேட்போம். தொடர்ச்சியாக அந்த வசனத்தில் உள்ள காரியங்களை நாம் தியானித்து வருகிறோம். விசேஷமாக நான் அதை தியானித்து பகிர்ந்து கொள்கிறேன். திரும்ப அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 Corinthians chapter 13 verses 13. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. இப்போ அங்கே பார்க்கும்போது கடந்த செய்திகளில் விசுவாசத்தை குறித்து நான் எல்லா காரியத்தையும் இல்லை, சில காரியங்களை விசுவாசத்தை குறித்து நான் பகிர்ந்து கொண்டேன் சில செய்திகளில். தொடர்ந்து இந்த நாளிலுமாய் விசுவாசத்தை தொடர்ந்து நம்பிக்கை, ஹோப் என்ற அந்த தலைப்பிலே நாம் நம்பிக்கை குறித்து நாம் தியானிக்கலாம். அந்த நம்பிக்கை என்று சொல்லும் போது அதை 2 வகையாக நான் அதை பிரித்து தியானித்தேன். ஹோப் in this life that is temporal. Hope in this life that is temporal. இந்த உலகத்திலே நம்முடைய ஜீவிய நாட்களிலே எனக்கு இருக்கிற நம்பிக்கை நிரந்தரம் அற்றது, நிரந்தரம் இல்லாதது. அதுக்கு அடுத்த இது hope in this life for eternity. இந்த வாழ்க்கையில் எனக்கு இருக்கிற இந்த வாழ்க்கையில் இந்த ஜீவியத்தில் நித்தியத்தை குறித்ததான எனக்கு இருக்கிற ஒரு நம்பிக்கை. இந்த 2 காரியத்தை தான் இன்றைக்கி நான் தியானத்துக்கு எடுத்துக்கொள்கிறேன். அதில் முதல் காரியத்தில் ஹோப் இன் திஸ் லைஃப் தட் இஸ் டெம்பரல், அதை 3ஆக நான் பிரிக்கிறேன். ஹோப் அண்ட் எஃபர்ட்ஸ், நம்பிக்கையும் முயற்சியும். 2வது ஹோப் அண்ட் என்டியூரன்ஸ், நம்பிக்கையும் பொறுமையும் இல்லைன்னா சகிப்புத்தன்மையும். அடுத்தது ஹோப் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன், நம்பிக்கையும் எதிர்பார்ப்போம். அதில் பார்க்கும்போது முதல்ல அந்த ஹோப் அண்ட் எஃபர்ட், அதை குறித்து நாம் பார்க்கும்போது சங்கீதம் 126 5வது வசனத்தில்
இப்படியாக நாம் வசனத்தை வாசிக்கிறோம். கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடே அறுப்பார்கள். அங்கே பொதுவாக இஸ்ரவேலர்கள் முதல் முறையாக அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை அவர்கள் சுதந்திரிக்கும் போது அவங்க சுதந்திரித்த அந்த நாட்கள் வந்து அங்கே விளைச்சல் வந்து அறுவடைக்கு ஆயத்தமாக இருந்த நாட்கள். கானானியர், ஏத்தியர் இவர்கள்லாம் அங்கே வந்து விவசாயம் பண்ணி அங்கே அறுவடைக்கு ஆயத்தமாக இருக்கிற நாட்களில் மக்கள் அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை எதிராளிகளை அவர்கள் முறியடித்து அவங்க சிரமமே இல்லாமல் கஷ்டமே படாமல் முதல் அறுவடையை எடுத்தாங்க. அது அவருடைய சரித்திரம். ஆனால் பின் வர நாட்களில் ஆண்டவர் அவளோடு வாக்குத்தத்தம் செய்யும்போது அவர், நீங்கள் என் வசனத்திற்கு கீழ்ப்படிந்திருந்தால் இந்த பூமி தன்னுடைய பலனை உங்களுக்கு கொடுக்கும். ஆதாம் ஏவாள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது இந்த பூமியில் நீங்கள் நெற்றி வேர்வை சிந்தி தான் உங்களுக்கு தேவையான பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பொதுவான தண்டனையை அந்த மனுஷருக்கு ஆண்டவர் வழங்கினார். இன்று முதல் இன்று வரைக்கும் அதை நாம் அனுபவித்து வருகிறோம். முயற்சி இல்லாமல் பலனில்லை, கஷ்டம் இல்லாமல் பலனில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அதை தான் அந்த சங்கீதத்திலையும் அந்த இஸ்ரவேலுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது அவங்க அவங்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தில் பார்க்கும்போது எப்பெல்லாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் இருந்தாங்களோ அப்போல்லாம் அவங்க வந்து விவசாயம் பண்ணும்போது ஒரு பயத்தோடு ஒரு திகிலோடு அதை விவசாயம் பண்ணணும். எப்போ எதிராளி வருவா, எப்போ அவன் வந்து எல்லாத்தையும் கொள்ளையை கொண்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லி கிதியனை குறித்து பார்க்கும்போது அவன் ஒளிந்து கொண்டு அவன் போர் அடிக்கிறதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான ஒரு வாழ்க்கை. நம்பிக்கை, அவங்களுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம்தான். ஆனால் அந்த வாக்குத்தத்தம் ஆண்டவர் பண்ணின தேசத்தில் அவர்கள் குடியிருக்கும் போது அவருடைய கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருந்தாலும் அவங்க ஆண்டவருக்கு பிரியமாக இருந்தால் உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். அதே கீழ்ப்படியாமல் இருக்கும்போது அங்கே என்ன பார்க்குறோம், அங்கே வந்து கண்ணீரோடு விதைக்கணும், அறுவடைன்னு வரும்போது ஆண்டவர் கிருபையாய் காத்து கொண்டார் அப்படின்னு சொல்லி கம்பீரத்தோடு போய் அவங்க சந்தோஷத்தோடு போய் ஆர்ப்பரிப்போடு கூட அறுவடையை பண்ணி கொண்டு போவாங்க. அதுக்கப்புறம் கீழ்ப்படியாமல் இருந்தாங்கன்னா அறுவடை பண்ணதை வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிடுவா. அப்படிப்பட்டது தான் நம்ம வந்து நியாயாதிபதிகளுடைய நாட்களில் அந்த இஸ்ரவேலுடைய வாழ்க்கை குறித்து வாசிக்கிறோம். தொடர்ந்து அங்கே 146 சங்கீதத்தில் 5-7 வசனங்கள் வாசிங்க. யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவையும் உண்டாக்கினவர். அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியாய் இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார். அப்போ அங்கே பார்க்கும்போது அங்கே தோக்கும் போது அந்த இடத்துல இஸ்ரவேலின் தேவனை தங்களுக்கு துணையாக கொண்ட மக்கள் அப்படின்னு சொல்ல, யாருக்கு? கீழ்ப்படியாத பிள்ளைகளுக்கு அவர் தேவனாக இருக்கார். ஆனால் நீ கீழ்ப்படியாமல் இரு, ஆனால் நான் உன்னை பாதுகாப்பேன் அல்ல. கீழ்ப்படியாதவர்கள் கீழ்ப்படியும் போது தான் அந்த ஆசீர்வாதத்தை தரார். கீழ்ப்படியாத போது கண்ணீரோடு விதைச்சது அப்புறம் என்ன, அது கம்பீரத்தோடு அறுக்க வடியக்கூடிய ஒரு அனுபவம் இல்லாமல் அது சூறையாடப்படும் எதிராளிகளால். அதனால் இங்கே பார்க்கும்போது அங்கே கீழ்ப்படியாத ஒரு ஜனத்திற்கும் அவர் தேவனாக இருக்கிறார். அவர்களுக்கு கீழ்ப்படியும் போது என்று சொல்லி பார்க்கும்போது அங்கே பார்க்கும்போது யாருக்கெல்லாம் துணையாக இருக்கிறாரா? ஒடுக்கப்பட்டவர்களுக்கு. இஸ்ரவேலில் ஒடுக்கப்பட்டவர்கள் இருக்கக்கூடாது. அவருடைய சபை தேவன் அவர்களுக்கு கொடுத்த நியாய பிரமாணத்தை படித்து பார்த்தால் 7வது வருஷம் அவங்க விவசாயம் பண்ணக்கூடாது. வாழ்க்கையில் ஒரு ஒரு தெளிவில்லாத ஒரு குடும்பம் இருக்கிறது, ஒரு மனிதன் இருக்கான், அவனுக்கு ஒரு குடும்பம் இருக்குது, அவனை நம்பி தகப்பன் சரியில்லை, ஒரு தெளிவில் ஒரு சுதாரிப்பில்லை, அதனால் அவன் தொழிலில் அவன் வளர்ச்சி அடைய முடியலை, விவசாயம் கூட ஒழுங்காக பண்ண தெரில, அவன் நொடிச்சு போனான் அப்படின்னா 7வது வருஷம் இல்லை அவன் இறந்து போனான், மனைவி பிள்ளைகள் அவங்க விதவையும் பிள்ளைகள் கைவிடப்பட்டவர்களாக இருக்காங்க, அவங்க இவங்களோட வயலில் இருக்கிறத அந்த 7வது வருஷம் விவசாயம் பண்ணக்கூடாது, தானாக வளர்ந்ததை அவர்கள் எடுத்து செல்லலாம். அப்படி தான் போவாஸோடைய தோட்டத்தில் யார் போய் எடுக்கிறா? ரூத் எடுக்கிறதை பார்க்குறோம். நோமியும் ரூத்தும் அங்கே போய் அவங்க எடுக்கிறதை, தங்களுக்கு தேவையானதை எடுக்கிறதை பார்க்குறோம். ஆனால் அது நடைமுறை 6 வருடம் தொடர்ந்து அவங்க செய்கிற விவசாயத்தில் அவங்க அறுவடை பண்ணும்போது ரொம்ப
முதிர்த்த பதர் என்ன வேணும், அவங்க பயிர் வந்து கீழே விழும், அதை வேலைக்காரங்க எடுக்கக்கூடாது, அதை விட்டுட்டு போயிடணும். அந்த ஏழைகள் வந்து அப்படி ஒவ்வொரு தானியமாக பொறுக்கி பையிலையோ மடியிலையோ போட்டு அவங்க வீட்டுக்கு எடுத்து செல்லலாம். இப்படி தான் ஆண்டவர் வந்து என்ன பண்ணிடுறார், அங்கே இஸ்ரவேலருக்கு அந்த ஒரு கட்டாயத்தை கொடுத்தார். இது தொடர்ந்து இப்படி 7 வருஷம் வரும், 7 முறை அப்படி வரும். 50வது வருஷம் நொடித்து போன குடும்பத்துக்கு அந்த சொத்தை ஒருவன் வாங்கியிருந்தால் திரும்ப இலவசமாக திரும்ப கொடுத்துடணும். அன்றைய மார்க்கெட் வேல்யூக்கு கிடையாது. He doesn't sell it back at its market value. He has to return it back free. ஒரு நொடித்து போன குடும்பம் கொடுத்துருக்கலாம் ஒரு பணக்காரன்ட்ட, அவன் வாங்கியிருக்கலாம். ஆனால் 50வது வருஷம் திரும்ப கொடுத்துடணும். தசமபாவத்தை பிரசங்கம் பண்ணுற ஊழியர்கள்லாம் இதையும் பிரசங்கம் பண்ணால் நல்லாயிருக்கும். ஊழியன்ற பேரில் சபைகளை தாம் பேர்கள்லேயே கட்டுகிற ஊழியர்கள் இதை நினச்சி பார்த்தா நல்லாயிருக்கும். ஆண்டவர் எல்லாத்தையும் சரி செய்ய தான் போகிறார். கடைசி நாட்கள் நம்ம ஜாக்கிரதையாக இருப்போம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தை வாசிங்க. அதை பார்க்கும்போது அந்த 9வது வசனத்தில் he executes justice to the oppressed. அந்த சங்கீதத்தில் 146 சங்கீதத்தில் அந்த 7வது வசனத்தில் வாசிக்கும் போது he executes justice. அவர் நீதியை வழங்குவார். ஆமாம், நியாயம் விசாரிப்பார் ஏழைகளுக்காக. தொடர்ந்து வாசிப்போம். 1 கொரிந்தியர் 9:10. அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள், அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். 10 தானே, சாரி 9:10. நமக்காகத்தானே இதை சொல்லுகிறாரோ? உழுகிறவன் நம்பிக்கையோட உழவும், போரடிக்கிறவன் தான் நம்புகிறதில் பங்கடைவேன் என்கிற நம்பிக்கையோட போரடிக்கவும் வேண்டியதே. ஆகையால் அது நமக்காகவே எழுதியிருக்கிறது. ஆங்கிலத்தில் அது 10வது வசனமாக இருக்குது. He who plows should plow in hope. நம்பிக்கையோடு கூட அவன் உழுது அவன் வந்து அதில் அதனுடைய பலனை அவன் பங்கடைவான் என்று சொல்லி அங்கே பார்க்குறோம். அங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கையில் 3ஆம் அதிகாரத்தில் அங்கே பேதுருவும் யோவானும் ஆலயத்துக்கு செல்லும் போது அங்கே பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிறான். அவன் வந்து கண்களை இவர்களிடத்துலேருந்து ஏதாவது உதவி கிடைக்கும்னு எதிர்பார்ப்போடு அங்கே இருக்கிறான். அங்கே எதிர்பார்ப்போடு கூட இருக்கிறதை பார்க்குறோம். ஒரு முறை ஒரு தர்க்கம் உண்டாச்சு. ஒரு நண்பர் உடைய கடையில் நிற்கும் போது இன்னொருத்தர் அங்கே வந்திருந்தார். அவருடைய நண்பர் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொல்கிறாரு, ஒரு காரியத்தை குறித்து ஆர்கியூ பண்ணும்போது, பிச்சை எடுக்கிறதுக்கு கூட ஒரு திறமை வேணும், பிச்சை எடுக்கிறது கூட ஒரு முயற்சி, அதை கூட செய்யாதவன் வாழ்க்கையில் வாழ்வதற்கு தகுதியில் அவன் கோழை அப்படின்னார். அவர் நல்லா படித்த ஒரு ஆஃபீஸர், நல்ல ஒரு உயர் பதவியில் இருக்கிறவர். அவர் வந்து என் ஃப்ரெண்டோடு அவர் வாக்குவாதம் பண்ணிகிட்டு இருக்கும்போது பிச்சைக்காரரை குறித்து சொல்லும்போது நிறைய உதாரணங்கள் வரிசையாக சொல்லிகிட்டே இருந்தார். அவர் மதுரை ஊரை சேர்ந்தவர். அவர் இங்கே வந்து ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், பிச்சை எடுக்கிறதுக்கு கூட ஒரு தைரியம் வேணும், ஒரு முயற்சி வேணும். அவன் ஒரு எதிர்பார்ப்போடு கூட அவன் அந்த காரியத்தை அவன் செய்கிறான். அப்போ அங்கே பார்க்கும்போது அந்த ஆலயத்துக்கு போகிறவர் இடத்துல உதவி கிடைக்கும் என்று எதிர்பார்த்து ஆண்டவரை குறித்து பார்க்கும் போது ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயத்தை செய்கிற தேவன். ஆண்டவர் நம்ம புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம், உங்களை நேசிப்பது போல. அதை எந்த அளவுக்கு நம்ம கடைப்பிடிக்கிறோன்றதை கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். இயலாமையில் இருக்கிறவர்கள் எதிர்பார்ப்போடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆமென். இருக்கிறவர்கள் எந்த அளவுக்கு நாம் அவர்களுக்கு உதவியாக இருக்கிறோம், ஆசீர்வாதமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். 1 திமோத்தி 6ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்தில் இப்படி அங்கே பார்க்குறோம். திமோத்திக்கு வந்து பவுல் வந்து ஒரு கடினமான ஒரு வார்த்தையை அங்கே சொல்லுகிறார். அது சொல்லும் போது அங்கே ஐஸ்வர்யவான்களை பணக்காரர்களை அவர் கண்டித்து சொல்லு வாசங்க அந்த வசனம். உலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும், நன்மை செய்யவும், நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும், தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணமுள்ளவர்களுமாய் இருக்கவும்,
நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. கட்டளையிடு, command them. ஆங்கிலத்தில் வந்து give them a command that they may store up treasures up in heaven. பணக்கார சிலர் பார்க்கும்போது நான் பார்த்துருக்கேன், ஒரு குறிப்பிட்ட 2-3 குரூப் ஆஃப் பீப்புள் பிச்சைக்காரனில் வந்து உதாசீனப்படுத்துவாங்க. அது ஒரு தலையெழுத்து. அந்த பிச்சைக்காரனுக்கு உதவுவது வந்து நியாயமற்றது, நியாயமானது கிடையாது, உதவக்கூடாது அப்படின்னு சொல்லி திட்டி விரட்டுகிறத நான் பார்த்துருக்கேன். அது ஒரு வேறு மதத்தை சார்ந்த அந்த கருத்தின் அடிப்படையில் அவர்கள் பேசுகிறார்கள். ஆனால் தேவன் சொல்லுகிறார், நீ கஷ்டப்பட்டு சம்பாரிச்சா அது உன் கையின் பிரயாசம்தான், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கு. ஆனால் இந்தளவுக்கு உனக்கு செல்வம் வந்திருக்குன்னா அதை இருமப்பாய் உனக்கே வைத்து கொள்ளாதே. ஒரு வாலிபன் ஐஸ்வர்யவான் ஆண்டவர் இடத்துல நான் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க நான் என்ன செய்வேன். கடைசி ஆண்டவர் என்ன சொல்கிறார், அவனுக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை, யூப்ளியை அவன் கடைப்பிடிக்கலை. யூப்ளி ஆண்டினுடைய கோட்பாடை கடைப்பிடிக்கலை. மற்றதெல்லாம் அனுதினமும் செய்ய வேண்டியதை செய்கிறான். 50 வருஷம், ஏன்னா அவனுக்குன்னு 50 வயசு ஆகலை. ஒருவேளை 50வது வருஷம் அவன் வாழ்க்கையில் அவங்க அப்பா நாட்களில் கடந்து போயிடுச்சுன்னு அவன் நாட்களில் வரல போல இருக்குது. ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு ஒரு விமோசனத்தை தரேன், உனக்குள்ள எல்லாற்றையும் விற்று. இப்போ எனக்கு உள்ளதில் நான் பிறனுக்கு என்னை நேசிப்பது போல் பிறனை நேசிப்ப எனக்கு இன்றைக்கி ஆண்டவர் தருணத்தை தந்திருக்கும் போது நான் என் வாழ்க்கையில் அதை நான் கடைப்பிடிக்காவிட்டால் ஒரு நாளிலே ஆண்டவர் என்னிடத்துலேருந்து எடுத்து அடுத்தவங்கள்ட்ட கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். நானாக கொடுத்தா நல்லது, அவராக எடுத்தா ஆபத்து. கிருபையுள்ள தேவன்தான், ஆனால் அதே சமயத்தில் தம்முடைய பிள்ளைகளை அவர் சிச்சித்து தான் ஆகணும். ஆமென். சைலண்ட்டாக இருக்கீங்க. நான் சம்பாதிச்ச காசை எப்படி தூக்கி அடுத்தவனுக்கு கொடுக்கறது? உன்னை நேசிப்பது, the measure of your helping others is the measure of how much you do it for yourself. எந்த அளவுக்காய் உங்களுக்கு நீங்கள் செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்கள் கையின் பிரயாசத்தை நீங்கள் அனுபவிக்கிறீர்களோ அதே அளவின்படி மற்றவர்களுக்கு தர வேண்டும். not old stock, not worn out. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, பழசு பழையப்பட்டது அப்படின்றது அல்ல, என்னை நேசிப்பது போல. தொடர்ந்து அடுத்த காரியம் hope and endurance. அப்போ அந்த பார்க்கும்போது சங்கீதம் 62வது சங்கீதத்தில் 5-6 வசனங்கள் வாசிங்க. என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர், நான் அசைக்கப்படுவதில்லை. அப்போ அங்கே சங்கீதக்காரன் சொல்லும் போது என் ஆத்மாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு. அவருக்கு பிரச்சனை இல்லையா? அந்த பிரச்சனையில் அவருக்கு விடுதலை வேணும். என்ன பிரச்சனையோ அவருக்கு விடுதலை வேணும். இந்த சங்கீதக்காரனுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த பின்னணியில் அந்த சங்கீதத்தை எழுதுகிறார். அந்த இடத்துல என்னை வைத்து நான் பார்க்கும்போது என்னுடைய பிரச்சனை என்ன, என்னுடைய தேவை என்ன, என்னுடைய கஷ்டம் என்ன, ஆண்டவரை நோக்கி அமைதியாய் காத்தரு, ஸ்தோத்திரத்தோடு விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. எனக்கே பிரச்சனை, அதை ஸ்தோத்திரத்தோடு தெரிவிக்கணுமா? ஒருத்தர் சொல்கிறாரு, சில பாடங்கள் நம்ம வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளாமல் இருக்கும்போது ஆண்டவர் சில கஷ்டங்களை அனுமதிக்கிறார். Say thank you Lord, during the normal course of life I didn't learn about it or learn it, but you have created a situation in my life, now I have to learn it. நடைமுறை வாழ்க்கையில் நான் கற்றுக்கொள்ள வேண்டியதை நான் கற்றுக்கொள்ளாமல் போனேன். என் வாழ்க்கையில் ஒரு இக்கட்டான சூழ்நிலை நீர் அனுமதித்தீர். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் நான் கற்றுக்கொள்ள வேண்டியவில்லை, கற்றுக்கொள்ள ஆண்டவர் எனக்கு நீர் தந்த இந்த வாய்ப்புக்காக நன்றி சொல்லுகிறேன். அதனால தான் சொல்லுகிறார் பவுல், அதெல்லாம் அனுபவித்ததுனால அவர் சொல்லுகிறார், உனக்கு என்னதான் பிரச்சனைகள் பாடுகள் இருந்தாலும் ஸ்தோத்திரத்தோடு விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்து. அப்போ நீ எதிர்பார்க்கிற விதமாக ஆண்டவர் பிரச்சனையை தீர்த்து வைப்பார் என்று அல்ல, எல்லா புத்திக்கும் மேலான தேவனுடைய சமாதானம் எப்போ தருவார், எப்படி தருவார் எனக்கு தெரியாது. பட் ஐ ஹாவ் கம்யூனிகேட்டட் டு மை ஹெவன்லி ஃபாதர், என்னுடைய பரம பிதாவிடம் நான் கூறிவிட்டேன், சொல்லிட்டேன், அவர் பார்த்துக்குவார்.
தொடர்ந்து அங்கே பார்க்கும்போது 9வது சங்கீதத்தில் 18வது வசனம். எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப்போவதில்லை. ஆமாம், இப்போ வானத்து பறவைகளை எல்லாம் பட்சிகளை எல்லாம் பார்க்கும்போது அவர்களுக்கு ஆகாரம் அளிக்கிற தேவன். நீதிமான் ஒரு உணவுக்காக இறங்கி போனதை நான் பார்த்ததில்லை என்றார். அப்போ ஏழைகளுடைய தேவையை தேவன் பூர்த்தி செய்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி, அதே சங்கீதம் 33 18 19 வசனங்களை வாசிங்க. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்திலே அவர்களை உயிரோടെ காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. இதெல்லாம் இந்த சங்கீதங்கள் எல்லாம் வாதிக்கும் போது இஸ்ரவேலர்கள் யூதர் தேவனோடு உடன்படிக்கை பண்ணின ஜனம், அந்த ஜனங்களுக்கு தேவன் இந்த சங்கீத வசனங்களை அங்கே வார்த்தையாக வெவ்வேறு எழுத்தாளர்கள் மூலியமாக ஊழியர்கள் மூலமாக தந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பொதுவாக நம்மளுடைய சூழ்நிலை அப்படின்னு நம்ம டக்குன்னு வெளியே எடுத்துட முடியாது. இந்த வசனத்தை மற்றவங்களுக்கு, பொதுவான மக்களுக்கு, விசுவாசியாக இல்லாதவர்களுக்கு இந்த ஆறுதலான வசனங்கள்னு டக்குன்னு சொல்லிடக்கூடாது. இட் இஸ் சங்கீதங்களை தியானிக்கும் போது தேவனுடைய ஜனம் அதை தங்களுடைய அனுபவங்களை அங்கே எழுதி வைத்திருக்கிறார்கள். ஆகையால் நாம் அவருடைய ஜனமாய் நாம் அதை தியானிக்கும் போது நம்முடைய சூழ்நிலைக்கு அந்த வசனங்கள் எப்படி நம்ம அபியாசப்படுத்த முடியும் என்று சொல்லி நாம் தியானிக்கும். அதே நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரத்தில் 18வது வசனம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே 17 உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே, நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. கல்லன் சிலுவையில் தொங்கிட்டு இருக்கான். கீழே பரிசேயர்கள் ஆசாரியர்கள் அவரை பரிகாசம் பண்ணுறாங்க. அந்த பரிகாசம் பண்ணுற கூட்டம் அவரை பார்த்து ஒரு சவால் விடுகிறது. சிலுவையிலேருந்து கீழே இறங்கி வா. இறங்கி வந்தாரா? அவங்க சவால் விடுறாங்கன்னு இல்லை, அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் வேறு. ஆனால் அந்த சிலுவையில் கூட தொங்கி கொண்டு இருந்த அந்த கல்லன், அதில் ஒருவன் தன்னுடைய தவறை உணர்கிறான். இயேசு யார் என்று அவன் அறிந்து கொள்ளுகிறான். நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை அவன் இந்த பூமியில் இந்த ஜீவியத்திலே எனக்கு விடுதலை வேணும். என்ன அவங்க உங்களை கூப்பிட்றாங்க, நீங்கள் இறங்கி போக மாட்டேன்றேன், அட்லீஸ்ட் எங்களையாவது இறக்கி விடுங்க, நாங்கள் போகிறோம். செய்ய முடியுமா? முடியாத இயேசுவால். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வாழ்க்கை உனக்கு வாழ்க்கை வேணும், இது நிரந்தரம் இல்லை, உனக்கு நிரந்தரம் உள்ள வாழ்க்கையை நான் தருகிறேன், நீர் என்னோடு கூட பரகதியில் இருப்பாய். Our hope will always not be cut off. நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது. அது எதை? அது முன்னாடி வாசிக்கும் போது யாரை நம்பி இருந்தா? கர்த்தரை நம்பி இருந்தா. கர்த்தரை நம்பி இருந்தா நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது. புலம்பல் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 24வது வசனம். கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும், ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். இது எந்த சூழ்நிலையில் இந்த வசனத்தை அவர் சொல்கிறார்? எரேமியா தான் இந்த புத்தகத்தை எழுதுகிறார். அவர் அந்த சொல்லும் போது திரும்ப அந்த 24வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் என் பங்கு என்று என் ஆத்துமா சொல்லும், ஆகையால் அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டிருப்பேன். எல்லாத்தையும் இழக்க போகிறாங்க. தேசமே சூறையாடப்படுகிறது. 3 முறை சூறையாடப்பட்டது. பாபிலோனியர் அங்கே கிமு 606, அப்புறம் 597, அப்புறம் 586 ஆகிய 3 வருடங்களில் காலகட்டங்களில் அவங்க அந்த தேசத்தை சூறையாடி அவங்க தேசத்தை அங்கே இஸ்ரவேல் தேசத்தை தாக்கி அவர்கள் சூறையாடி செல்லும் போது அதற்கு முன்பதாக புலம்பி அழுது ஜனங்களை மனம் திரும்ப சொல்லி சொன்னது தீர்க்கதரிசி. அவருக்கு ஒரு பேர் உண்டு, புலம்பலின் தீர்க்கதரிசி, a weeping prophet. அப்படி இருக்கிற அவர் சொல்லுகிறார், தன்னுடைய நிலைமையை உணர்கிறார். தான் தீர்க்கதரிசி தான். தானியல், மீஷேக், ஷாட்ரக், அபெத்நேகோ, அப்புறம்
எசேக்கியேல், இவங்கெல்லாம் பரிசுத்தவான்கள் தான். தேசமே அங்கே வந்து தண்டிக்கப்படும் போது தவறு செய்யாதவர்கள் இவர்களும் என்ன ஆகுறாங்க, அந்த தண்டனைக்கு ஆளாகிறதை பார்க்கிறோம். அந்த சூழ்நிலையில் எரேமியா சொல்கிறார், எனக்கு யார் தான் நம்பிக்கை? கர்த்தரே என் நம்பிக்கை. நோ மேட்டர் வாட், நோ மேட்டர் வாட். லாசரு பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தான். அவன் ஆண்டவரை நம்பாத பிச்சைக்காரனா, ஆண்டவரை நம்பின பிச்சைக்காரனா? He was a believer in God. He was a believer in Christ. தூரத்திலே கண்டு லாசரு, அவன் வந்து தூரத்திலே கண்டு அதை அரவணைத்து கொண்டான். ஆனால் அவனுக்கு இருந்த ஒரு முயற்சி, அவன் பிச்சை எடுத்தான். கடைசி வரைக்கும் பிச்சைக்காரனாக தான் இருந்தான், மரித்து போனான். ஆனால் அவனுடைய நம்பிக்கை வீண் போகவில்லை. யோபு 17ஆம் அதிகாரம் 13லேருந்து 15வது வசனம். யோபு 17 13லேருந்து 15. எப்பொழுதும் உள்ள வசனங்களே இல்லை, எல்லாம் வித்தியாசமான புது வசனங்களாக இருக்குது, வாசிக்காத. அப்படி நான் காத்து கொண்டிருந்தாலும் பாதாளம் எனக்கு வீடாய் இருக்கும். இருளில் என் படுக்கையை போடுவேன். அழிவை பார்த்து நீ எனக்கு தகப்பன் என்கிறேன். புழுக்களை பார்த்து நீங்கள் எனக்கு தாயும் எனக்கு சகோதரியும் என்கிறேன். என் நம்பிக்கை இப்போது எங்கே? நான் நம்பி இருந்ததை காண்பவன் யார்? அது பாதாளத்தின் காவலுக்குள் இறங்கும். அப்போது தூளில் ஏகமாய் இளைப்பாறுவோம் என்றான். ஆங்கிலத்தில் வாசிக்கும் போது, ஓ that you would hide me in the grave, that you would conceal me until your wrath is past, that you would appoint me a set time and remember me. If a man dies, shall he live again? All the days of my hard service I will wait till my change comes. You shall call and I will answer you. You shall desire and the work of your hands. அப்போ அங்கே சொல்லும் போது, அங்கே நம்பிக்கை இல்லாமையா நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்? இஸ் மை லைஃப் ஒன்லி டெத் அண்ட் கிரேவ்? நோ, ஐ ஹோப் ஃபார் அ சேஞ்ச். சங்கீதம் 42:11 வாசிங்க. என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். அப்போ அங்கே பார்க்கும்போது, அங்கே சங்கீதக்காரன் சொல்லும் போது, என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய்? அதை தூங்கும்போது, அந்த சங்கீதத்தை தூங்கும்போது எவ்விதமாக தூங்குறதை பார்க்கிறோம். மான்கள் நீருடைய வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்மாவை நோக்கி கதறுகிறது. அந்த பிரச்சனையை எதிர்கொள்ளும் போது, the immediate reaction of the psalmist, I pant like the deer for the waters. உயிருக்கு தப்பி ஓடுது, ஆனால் ஓடுவதற்கான கூடுதலான ஒரு தெம்பு அதுக்கு வேணும். அந்த தெம்பு வேணும்னா கொஞ்சம் தண்ணியை குடிக்கணும். ஆனால் தண்ணி குடிக்க நின்னா உயிர் போயிடும் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலை. அந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் உலக முயற்சி எப்படியோ அது வேறு விதம். ஆனால் அவர் தன்னை குறித்து சொல்லுகிறார், உலகத்தில் உன் பிரச்சனை எவ்வளோ பெருசாக இருந்தான்னா, நீ யாரை மட்டும் நோக்கிப்பார்? தேவனை மட்டுமே நோக்கிப்பார். தேவனையே காத்தரு என்று சொல்லி பார்க்குறோம். ஹோப் அண்ட் என்டியூரன்ஸ். மூணாவது காரியம், ஹோப் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன். நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும். இந்த நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் வெரி சினானிமஸ் வேர்ட்ஸ். ஆங்கிலத்தில் ஹோப் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன், நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் ஏறக்குறைய நெருங்கிய அர்த்தங்களை கொண்டது. அதில் பார்க்கும்போது ஆங்கிலத்தில் அதுக்கு விளக்கம் எப்படி இருக்குன்னா, ஹோப், a feeling of optimism and desire that something good will happen. அங்கே நம்பிக்கை என்று சொல்லும் போது நல்லதே நடக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு, நல்லதே நடக்கும் என்ற ஒரு எண்ணம், a feeling என்று சொல்லி அங்கே பார்க்குறோம். எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு சொல்லும் போது இட்ஸ் a strong belief that a particular outcome is likely. எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்ப்பு என்று சொல்லும்போது நான் எடுத்துக்கொண்ட முயற்சிக்கு ஒரு பலன் கிடைக்கும் என்று
நான் எடுத்துக்கொண்ட முயற்சிக்கு ஒரு பலன் கிடைக்கும் என்று காத்திருப்பது நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும். அந்த நம்பிக்கை நல்லதே நடக்கும் என்பது. அங்கே எதிர்பார்ப்பு என்று எக்ஸ்பெக்டேஷன் சொல்லும்போது நான் எடுத்துக்கொண்ட முயற்சிக்கு எனக்கு ஒரு பலன் கிடைக்கும். அது என்ன முயற்சியை வேணா, திருட போகிறான், அவனுக்கு நல்ல ஒரு இது கிடைக்கும் அப்படின்னு அவன் இருக்கான் இல்லையா, அந்த இடத்துல ஹோப் இருக்குது சொல்லக்கூடாது, எக்ஸ்பெக்டேஷன் தான் சொல்லணும். அதை தொடர்ந்து சொல்லும்போது நம்மளுடைய மனுஷருடைய உதாரணங்கள் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா, இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஒன்ஸ் லேபர். நாம் உலக பிரகாரமாக பிரயாசப்படுகிறோம், சரீர பிரகாரமான பிரயாசங்கள் இருக்கிறோம். அந்த பிரயாசத்துக்குரிய கூலி பலன் கிடைக்கும் என்று அந்த எதிர்பார்ப்போடு கூட நம்பிக்கையோடு கூட தான் அவங்க அந்த வேலைகளை செய்கிறார்கள். அவங்கவுங்க திறமைக்கு தகுந்தாப்பில், அவங்களுடைய படிப்பிற்கு தகுந்தாற்போல் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க முயற்சி எடுக்கிறதை பார்க்குறோம். நம்ம பிள்ளைகளில் பெற்றோர் என்ன பண்ணுறோம், முதலீடு செய்கிறோம். என்ன முதலீடு? ஸ்கூலுக்கு அனுப்பி அவங்கள படிக்க வச்சு, காலேஜுக்கு அனுப்பிச்சி படிக்க வச்சு, பின்பு அவங்க நல்ல வேலையில் அமர்ந்து ஒரு நல்ல திருமணம் செய்து ஒரு நல்ல குடும்பத்தை கட்டி நான் வயதாக இருக்கும்போது அவங்க என்ன பார்த்துக்குவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு கூட தான் நம்ம என்ன பண்ணுறோம், we invest in our children's life இல்லையா? எவ்வளோ பேர் வியாபார நோக்கத்தோடு கூட பிள்ளைகள்கிட்ட வாக்குவாதம் பண்ணுறதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? உனக்கு நான் இது வரைக்கும் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன் தெரியுமா, கணக்கு பார்த்தா அது எத்தனை லட்சம் ஆகும் தெரியுமா, நீ என்னத்த பெருசாக எனக்கு திரும்ப செஞ்சுட்ட, நான் இதை கேட்குறேன், நீ எனக்கு தருவதற்கு நீ தயங்குற, உன் பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ? பெற்றோர் பிள்ளைகள்கிட்ட வாக்குவாதம் அப்படி பண்ணுறதை பார்த்துருக்கீங்களா, கேட்டிருக்கீங்களா? அந்த கதையாவது கேட்டிருக்கீங்களா? நம்ம பண்ணியிருக்கோமா? நம்ம பெற்றோர் நம்மள்கிட்ட செய்திருக்கிறாங்களா? Let's think practically. Bible is God's word given to us to think practically about our life. நம்முடைய வாழ்க்கை குறித்து நாம் யோசித்து பார்க்க, நிதானித்து பார்க்க நமக்காக தேவன் தந்த வார்த்தைகள் அது. அது நம்முடைய நிஜம் வாழ்க்கையை அது பிரதிபலிக்கிறதை, அது வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அங்கே தொடர்ந்து அங்கே வாசிக்கும் போது நிறைய எதிர்பார்ப்புகளோடு கூட நம்ம முயற்சி எடுக்கிறோம். நமக்கு நம்பிக்கை இருக்குது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் 19வது வசனத்தை வாசிங்களேன். இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். இந்த பைபிள் காலேஜில் சர்ச் ஹிஸ்ட்ரி அப்படின்னு ஒரு டீச்சிங் இருக்குது. ஜென்ரலாக எந்தெந்த சபைகள் எப்போ ஆரம்பித்தது, எந்த கருத்தின் அடிப்படையில் ஆரம்பித்தார்கள், இப்போ எந்த அளவுக்கு அது அந்த சபைகள் வளர்ந்துருக்கிறது, பெருகி இருக்கிறது என்று சொல்லி அவங்க சபை சரித்திரம் என்று சொல்லி படிக்கிறோம். இன்னொரு சப்ஜெக்ட் இருக்குது, கான்டெம்பரரி இஷ்யூஸ் இன் மிஷன், கான்டெம்பரரி தியாலஜிக்கல் இஷ்யூஸ் இன் மிஷன், கான்டெம்பரரி இஷ்யூஸ் இன் த சர்ச் அப்படின்னு சொல்லி நடைமுறை வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், இறையியல் ரீதியாக சபைகளில் உள்ள பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி அது ஒரு சப்ஜெக்ட்ஸ் ஹையர் லெவலில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் அதை படிப்பாங்க. அப்போ அது படிக்கும்போது ஒரு ஆராய்ச்சியில் இப்போ நிறைய புது சபைகள் உருவாகி வருது இல்லையா, அதில் நிறைய உற்சாகம் பார்க்குறோம். அதில் இந்த அடாலசன்ட் ஏஜில், மிடில் ஏஜில் திருமணமாகி 40 வயசுக்கு உள்ளார இருக்கிற ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா, அவங்க அந்த மாதிரி சபைகளுக்கு அதிகமாக ஈர்க்கப்படுகிறார்கள். சின்ன வயசில் அந்த மாதிரியெல்லாம் நான் ஆசைப்பட்டேன். நவம்பர் 14th சில்ட்ரன்ஸ் டே சும்மா விளையாட்டாக டீச்சர்ஸ் சொன்னாங்க, நம்ம எல்லோரும் சேர்ந்து ஸ்டேஜில் ஒரு சண்டே ஸ்கூல் சாங்குக்கு ஒன்று நம்ம அந்த பாட்டை கூட சேர்ந்து பாடணும், இல்லை அதுக்கு ஆக்ஷன் பண்ணணும், இல்லை டான்ஸாவது ஆடணும். நான் விளையாட்டாக தான் சொல்கிறாங்கன்னு நினச்சேன். ஆனால் எம்சி அதை ப்ரோக்ராமில் போட்டிருந்தார். நான் வெளியே ஒரு வேலைக்காக போயிட்டேன். நான் வரணும்னு காத்திருந்தாங்களாம். 15 நிமிஷம் காத்திருந்துட்டு நான் இல்லை, அப்புறம் அவங்க மட்டும். யாரெல்லாம் மேடை ஏற வெக்கப்படுவாங்கன்னு நினச்சனோ, தயங்குவாங்கன்னு நினச்சனோ, அவங்களாம் மேலே ஏறி சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க டான்ஸ் ஆடுற மாதிரி ஆடினாங்க. ஆனால் அது என்னமோ 2 வயசு பிள்ளைங்க நம்ம சொல்லி கொடுத்தாலும் கற்றுக்க முடியாமல் இருக்குங்கள, அந்த மாதிரி அந்த பெரியவங்க டான்ஸ் ஆடினாங்க. அப்போ தான் நினச்சேன், சிறு வயசில் ஆடணும்னு ஆசை,
அதை வீடியோ எடுத்து என்கிட்ட காமிச்சாங்க. சிறு வயசில் ஆடணும்னு ஆசை, அந்த ஆசை அப்போல்லாம் நிறைவேறல, அது 55 வயசுலேயும் 60 வயசுலேயும் நிறைவேறுது மேடையில்ன்னு நான் அன்றைக்கி பார்த்து தெரிஞ்சு ஒரே சந்தோஷம். அந்த ப்ரோக்ராம் தான் ஹிட்டாக அன்னைக்கு. அந்த ஹோல் ப்ரோக்ராமையும் நான் மிஸ் பண்ணிட்டேன். ஆனால் அங்கே பார்க்கும்போது இந்த சபைகள் அப்படின்னு சொல்லும் போது இந்த த சோ கால்ட் இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸில் த ப்ராஸ்பரிட்டி காஸ்பிள், அப்புறம் த நியூ லைஃப் அப்படின்னு சொல்லி ரொம்ப மாடர்ன் டீச்சிங்ஸ் எல்லாம் வருது. அந்த காரியங்கள் பார்க்கும்போது இன்றைக்கி காலையில் கூட ஒருத்தர்கிட்ட வருத்தத்தோடு சொல்லும்போது சொன்னேன், பாஸ்டர்னு இருக்கார், சங்கீதங்களில் நான் எடுத்த காரியம்தான். ரெண்டு வாரமாக அந்த 8ஆவது சங்கீதத்தை தியானிக்கும் போது, பெற்றோர் வீட்டில் பிள்ளைங்களை சரியாக வளர்த்தா, பாஸ்டர்கிட்ட என் பிள்ளை கீழ்ப்படிய மாட்டேன்றான், அவனுக்கு சுவிசேஷத்தை சொல்லி ரெச்சிப்புக்குள்ளார் நடத்துங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் கட்டாயம் இருக்காது. நாம் அவர்களுக்கு முன்மாதிரியாக இருப்பதில்லை. பின்பு அவர்கள் தவறான வழியில் செல்லும் போது நாம் வருந்துகிறோம். வீட்டில் ஒழுங்காக பிள்ளைங்களுக்கு நம்ம வசனம் சொல்லி தரதில்லை, ஆனால் பிள்ளைங்களை சண்டே ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு சண்டே ஸ்கூல் டீச்சர் சொல்லி கொடுக்கணுன்னு எதிர்பார்க்குறாங்க. இப்போ மாடர்ன் சர்ச்சஸ்லலாம் பார்த்திங்கன்னா சீனியர் பாஸ்டர் கல்யாணமானவங்க வயதானவர்களுக்குன்னு பாஸ்டர், அவர் ஜென்ரல் சர்வீஸும் நடத்துவார், ஸ்பெஷலாக சீனியர்ஸுக்குன்னு அவர் சர்மன் கொடுப்பார், செய்திகள் தருவார். பின்பு இந்த திருமணமாகி வேலையில் இருக்காங்க, சின்ன சின்ன பிள்ளைங்களோடு இருக்காங்க, நடுத்தர வயசு, அதாவது இந்த ஒரு 30லேருந்து 45க்குள்ளார அவங்களுக்கு தனியாக பாஸ்டர். அதுக்கப்புறம் திருமண வயதில் இருக்கிற வாலிபர்கள், அவர்களுக்கு தனி பாஸ்டர். அப்புறம்ல 12 வயசு கடந்து அவன் டீனேஜர் ஆகிட்டான், அவனுக்கு தனியாக ஒரு பாஸ்டர். அதுக்கப்புறம் சின்ன பிள்ளைங்க சண்டே ஸ்கூலில் இருக்கு இல்லையா, பிகினர்ஸு, ப்ரைமரி, ஜூனியர்ஸ், இன்டர்மீடியட், சீனியர்ஸ்னு இப்படி ஒரு 5 கேட்டகரி. ஸ்கூலில் 12 கேட்டகரி இருக்குது. அதை நம்ம 5ஆக பிரித்து, அதுக்கு அந்த டீச்சர்ஸில் கூட நீங்கள் சீனியர் எடுங்க, அதுக்கு தான் நீங்கள் நல்லா இருக்கீங்க, இல்லை நீங்கள் ஜூனியர்ஸ் எடுங்க, சீனியர்ஸ் உங்களுக்கு வேண்டாம், ஜூனியர்ஸ்க்கு நீங்கள் நல்லா எடுக்கிறீங்க. என்னமோ ஆஸ்பத்திரிக்கு போனால் அங்கே A to Z ஸ்பெஷலிஸ்ட் பேர் வரிசையாக இருக்கும் இல்லையா? எனக்கு மெடிக்கல் அவ்வளோ எனக்கு நாலேஜ் கிடையாது. பட் நான் மற்றவங்களுக்காக ஆஸ்பத்திரிக்கு போகும்போது அங்கே லிஸ்ட்டு பார்த்துருக்கேன். ஒவ்வொரு செக்ஷன் இருக்கும். இது இந்த ஹார்ட்டு செக்ஷனு, இது பிரெயின் செக்ஷனு, இது போன்ஸு அப்படின்னு சொல்லி நர்வ்ஸ், அப்படி வரிசையாக போட்டு எல்லாம் இருக்கும். அப்படியே பார்ப்பேன். இந்த மாதிரி தானே சபைகளும் இன்றைக்கி மாறி வந்துக்கிட்டு இருக்கு. We want specialists to handle. You know why? ஏன் விசேஷித்தவர்கள், ஊழிய அனுபவத்தில் விசேஷித்தவர்கள், அந்த குறிப்பிட்ட திறமையும் தாளந்துகளையும் உடையவர்கள் அவ்விதமான சிறுவர்களுக்கு தனி ஊழியர்கள், சிறுவர்களே 5 வகை, அதுக்கப்புறம் வாலிபர்களே 2 வகை, அப்புறம் திருமணமானவர்களில் புதிதாய் திருமணமாகி பிள்ளைகளை உடையவர்களுக்கு ஒரு தனி பாஸ்டர் வேணுமா? கூட்டு போய் காட்டவா? மெட்ராஸ்லேயும், பெங்களூர்லேயும், ஹைதராபாத்லேயும் பேரை நான் வேணால் லிஸ்ட் அடுத்த வாரம் போடவா? வித் டைம் வேணால் நீங்கள் ஆன்லைன்லேயும் கூட நீங்கள் அட்டன் பண்ணலாம். வீணாக போயிடாதீங்க. பெற்றோர் நாம் கர்த்தருக்கு ஒழுங்காக கீழ்ப்படியாமல் இருந்தால், this is what happens when churches grow big. They want specialists to handle every soul. பைபிளில் அப்படி போதனையே கிடையாது. You need specialists for. கடந்த வாரத்தில் நடந்த ஒரு பிரச்சனைக்கு 2 நபர்கள் என்கிட்ட அங்கிள், நம்ம யூத்தை ரொம்ப அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணோம், பேரண்ட்ஸை ஒழுங்காக ஃபோக்கஸ் பண்ண சொல்லி everything will be solved. Don't blame the pastor or the church. Don't blame the pastor or the church. Hope in this life for the eternal. அதை குறித்து வாசிக்கும் போது முதல் காரியம், எட்டர்னல் ஹோப் அண்ட் திஸ் லைஃப், நித்திய நம்பிக்கையும் இப்போ உள்ள வாழ்க்கையும். அதை குறித்து பார்க்கும்போது எரேமியா 29ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தை வாசிங்க.
நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. இவங்க தண்டிக்கப்படுறாங்க, இன்னும் கூடுதலாக தண்டிக்கப்பட போகிறாங்க, முழு தேசத்தையும் இழக்க போகிறாங்க, தேவாலயத்தை இழக்க போகிறாங்க. என்ன, அவங்க சிறை கைதிகளாக அங்கே பாபிலோனுக்கு எடுத்து செல்லப்பட போகிறார்கள். அவங்களுக்கு ஒரு முன் உதாரணமே இருக்குது. ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடியே அங்கே 10 கோத்திரம் அசீரியர்கள் சிறைப்பிடித்துட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க போகிறாங்க. அந்த சூழ்நிலையில் அங்கே எரேமியா அவர்களுக்கு சொல்லுகிறார், ஆண்டவர் உங்களை தண்டித்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நல்ல திட்டத்தை வைத்திருக்கிறார். எவர்களை நேசிக்கிறாரோ தேவன் அவர்களை சிக்ஷிக்கிறார். ஆரம்பத்தில் அது நமக்கு கடினமாக இருக்கும், ஆனால் போக போக நமக்கு என்ன பண்ணுமா, சமாதான பலனை தரும். It will give us a better result, benefit in life. 1 தெசலோனிக்கர் 1 2-3 வசனங்கள். உங்கள் விசுவாசத்தின் கிரியை, உங்கள் அன்பின் பிரயாசம். தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாங்கள் அறிந்து எங்கள் ஜெபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லாருக்காகவும் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்போ அவங்க தெசலோனிக்கரை குறித்து சொல்லும்போது அங்கே பாராட்டி அங்கே அந்த வசனங்களை எழுதுகிறதை பார்க்கிறோம். அவர்களுடைய விசுவாசத்தின் கிரியையும் அவர் அன்பின் பிரயாசத்தையும் கிறிஸ்துவின் மீது உள்ள நம்பிக்கை. அது எப்படி அதை சொல்லுகிறார்? அந்த கிறிஸ்துவின் மீது உள்ள நம்பிக்கையை, உள்ள நம்பிக்கை, பொறுமையையும். அப்போ ஏன் பொறுமை எதுக்கு வருது? அங்கே பிரச்சனை இருக்குது, அங்கே பிரச்சனை இருக்குது. எனக்கு நம்பிக்கை இருக்குது, நித்திய வாழ்வு தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். ஆனால் அதற்காக நான் என்னென்ன பண்ணுறேன்? நான் என்னுடைய விசுவாச பிரயாசம் கிரியை இருக்குது, அன்பின் பிரயாசம் இருக்கிறது. அதோடு கூட நான் நம்பிக்கையில் உறுதியாக, இயேசுவின் மீது நம்பிக்கையில் உறுதியாக இருக்கிறேன். எப்படி? பொறுமையோடு கூட. எபிரேயர் 10 23 வசனத்தில் அதே காரியத்தை வாசிக்கிறோம். Let hold fast the confession of our hope without wavering. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை இடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. அப்போ அங்கே பார்க்கும்போது வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். எனக்கு பிரச்சனைகள் பாடுகள்னு வரும்போது நீ என்ன பண்ணாத? சோர்ந்து போகாத. Do not waver. அலசடிப்படாத, சந்தேகப்படாத, உறுதியாயிரு. அதை தான் சொல்கிறார். பி ஸ்டெட்ஃபாஸ்ட், ஹோல்ட் ஃபாஸ்ட். இறுக்கமாய் உன் நம்பிக்கையை பற்றிக்கொள். 1 பேதுரு 1 வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். இப்போ நம்மளை மறுபடியும் ஜெனிப்பித்தார். ஜெனிப்பித்து ஒரு நித்திய நம்பிக்கைக்காக நம்மளை வைத்திருக்கிறார், அழைத்திருக்கிறார், வைத்திருக்கிறார். அதை அடையும் வரைக்கும் நம்ம அங்கே எபிரேயரில் வாசிக்கும் போது இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்கிற பாரமான யாவற்றையும் நெருங்கி நிற்கிற பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு நம்முடைய விசுவாசத்துவ துவக்கத்தை துவக்கினவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவையே நோக்கி பொறுமையோடு கூட we been regenerated. பாவத்தில் மரித்து கிடந்த நம்மை கிறிஸ்துவோடு கூட உயிர்த்தெழ செய்தார். நாம் உயிர் பெற்று இருக்கிறோம். நம்முடைய சரீரத்தில் மட்டுமல்ல, நம் ஆத்மாவிலும் நாம் உயிர் பெற்றிருக்கிறோம். அந்த உயிர் பெற்றிருக்கிற இந்த ஆத்மா அந்த நித்திய நம்பிக்கை அடையும் வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம்? பொறுமையோடு கூட. ரோமர் 8 24-25 கொஞ்சம் வேகமாக வாசிடுவோம். இந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். 5 3-5.
அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறதென்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். நாம் இல்ல, 2, அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். ஆமாம், மகிமை அடைவோம் என்ற நம்பிக்கையோடு கூட நாம் மேன்மை பாராட்டுகிறோம். எதில்? எனக்கு அதன் நிமித்தம் எனக்கு பாடுகள் வந்தால் எனக்கு பொறுமை வருகிறது, பொறுமை வந்தால் எனக்கு பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்கும். ப்ரொடியூசஸ் ஆங்கிலத்தில் கேரக்டர்னு வாசிக்கிறோம். கேரக்டர், என்டியூரன்ஸ் ப்ரொடியூசஸ் கேரக்டர் அண்ட் கேரக்டர் ப்ரொடியூசஸ் ஹோப். அப்போது இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் உயிர் பெற்ற நாம், பரிசுத்தாவியினால் நாம் ஜனிப்பிக்கப்பட்ட நாம், தொடர்ந்து இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் நமக்கு போராட்டம் உண்டு. என் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், போராட்டம் உண்டு. பட் நித்திய ஜீவன் தருவேன் என்று சொல்லி அந்த நித்திய நம்பிக்கை நமக்கு தந்திருக்கிறார். அதற்காக நாம் பொறுமையாய் காத்திருக்கிறோம். ரோமர் 15:13 குறிச்சிக்கங்க. அதுக்கப்புறம் 1 கொரிந்தியர் 13:6-7 குறிச்சிக்கங்க. 1 பேதுரு 3:15 கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாய் இருங்கள். இந்த நம்பிக்கையோடு வாழ்ந்தால் மட்டும் பத்தாது, இந்த நம்பிக்கையை குறித்து கேள்வி கேட்கிறவர்களுக்கு பதில் சொல்ல நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். Be ready to give an answer for the hope that is in you. அடுத்தாப்புல வாசிக்கிறோம் 1 யோவான் 3:3 இப்படியாக அங்கே சொல்லுகிறார் யோவான், அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறார். அப்போ நித்திய ஜீவன் உண்டு என்ற நம்பிக்கையோடு கூட நான் இப்போ வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். இந்த வாழ்க்கையில் நான் செய்ய வேண்டிய அந்த காரியம் 2 காரியம். இந்த நம்பிக்கையோடு வாழுகிற நான் என்னுடைய நம்பிக்கையை குறித்து, என்னுடைய விசுவாசத்தை குறித்து கேள்வி கேட்கிற யாவருக்கும் நான் சாந்தத்தோடு மறு உத்தரவு தரணும். I should give an answer for the hope that is in me, but for the faith that is in me. நற்செய்தியை நான் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த நம்பிக்கையை தந்தவருக்காக நான் என்ன பண்ணோம்? என்னை அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நானும் பரிசுத்தராய் இருக்கிறேன் அல்ல, சுத்திகரித்து கொள்ள வேண்டும். I should sanctify myself, I should purify myself. கடைசியா அங்கே எட்டர்னல் ஹோப் அண்ட் ஃபுல்ஃபில்மெண்ட். அங்கே கலாத்தியர் 5:5 வாசிப்போம். நாங்களோ நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினால் நம்பிக்கையோட காத்திருக்கிறோம். அங்கே வாசிக்கும் போது through the spirit by faith we ourselves eagerly wait for the hope of righteousness. அப்போது ஆண்டவர் இதில் நாம் என்ன பண்ணுறோம்? அந்த நித்திய ஜீவன், நித்திய நீதியை பெற்றுக்கொள்வோம், அடைந்து கொள்வோம். நம்மளை சுத்திகரித்து கொண்டே இருந்தால் அந்த நீதி நமக்கு கிடைக்கும். கொலோசியர் 1:27 புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். கிறிஸ்து நமக்குள்ளாக மகிமையின் ரகசியமாய் இருப்பதே, நம்பிக்கையாய் இருப்பதே அந்த ரகசியம். எப்படிங்க இவ்வளோ பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில் இருக்குது, ஆனால் உங்கள் முகத்தில் சோர்வு இல்லை அப்படின்னு மற்றவங்க நம்மளை பார்த்து கேட்கும் போது அந்த ரகசியம் வேறு ஒன்றும் இல்லைங்க, இயேசு எங்களுக்குள்ளார இருக்கிறாருன்ற அந்த நம்பிக்கை. இயேசு எங்களுக்குள்ளாக இருக்கிறார் என்ற நம்பிக்கை, அதுவாக எங்களுக்கு இருக்கு. 1 பேதுரு 1:13 ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாய் இருங்கள். கிருபையில் மேலே கிருபை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். அவர் வெளிப்படும் போதும் கிருபை பெற்றுக்கொள்வோம்.
அந்த கிருபைக்காக நம்பிக்கையோடு காத்திருக்க. எபேசியர் 1:18 தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அப்போ ஆண்டவர் அந்த நம்பிக்கையை வச்சிருக்கிறாரு. அது எப்படிப்பட்டதுன்னு நம்ம அதை புரிஞ்சுக்கிறக்கூடிய மனக்கண்ணை ஆண்டவர் நமக்கு தரணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் அப்படின்னு பவுல் சொல்லுகிறார். எபேசியர் 4:4 இன்னும் 2 வசனம் தான். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. உலகத்தில் நிறைய சபைகள் உண்டு. வெவ்வேறு போதனையின் அடிப்படையில் சபைகள் உண்டு. இந்தியா ஒரு சப்கான்டினென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மொழியின் அடிப்படையில் பிரிக்கப்பட்டிருக்கு, இனத்தின் அடிப்படையில் பிரிக்கப்பட்டிருக்கு, இந்து மத கோட்பாடுகளின் அடிப்படையில் சபைகள் பிரிக்கப்பட்டிருக்கு. இந்துக்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறது அவங்க நம்பிக்கை, அதன்படி அவர்கள் இருக்கிறாங்க. அது அவர்களுடையது, அது அவருடைய பிரச்சனை, அவர்களுடைய காரியம். ஆனால் கிறிஸ்தவர்களும் அவ்விதமாக பிரிக்கப்பட்டு இருக்கிறார்கள். இது உலகத்தில் வேறு எங்கேயுமே கிடையாது. உலகத்தில் வேறு எங்கேயுமே கிடையாது. சர்ச்சஸ் இருக்குது. ரோமன் கேத்தலிக் சர்ச் இருக்குது, ஆங்கிலிக்கன் இருக்குது, லூத்ரன் இருக்குது, வெஸ்லியன் இருக்குது, மெத்தடிஸ்ட் இருக்குது, பிரெஸ்பிட்டேரியன் இருக்குது, பேப்டிஸ்ட் இருக்குது. வரிசையை நான் அடிக்கிட்டே போகலாம். அதான் சொன்னேனே, 10 வருஷத்துக்கு முன்னாடி 39,000 பிரிவுகள். அடுத்த 10 வருஷத்தில் இது 55,000 பெருகி இருக்குது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அங்கே என்ன சொல்லுகிறது? திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க. உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது. ஒரே நம்பிக்கை, ஒரே நம்பிக்கை தான். வேற நம்பிக்கை இந்த எல்லா சபைகளுக்கும் நிறைவேற போதா? கிடையாது. அதில் சில பிரிவுகள் இருக்குது. எஸ்கட்டாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. பின் வரப்போகிற காரியங்கள் எவ்விதமாக தேவன் அதை நிறைவேற்றுவார் அப்படின்ற நம்பிக்கையில் கருத்து வேறுபாடுகள் இருக்குது. ஆனால் தேவன் செய்கிறது தானே செய்ய போகிறாரு. நம்ம எதிர்பார்க்கறது அவர் செய்ய போகிறது இல்லைல்ல. ரைட்டு தாப்பா. நிறைவேறும் போது அவர் என்ன நிறைவேற்றுகிறாரோ அதுதானே இருக்க போகுது. நம்மளுடைய வியாக்கியானங்களோ நம்மளுடைய எதிர்பார்ப்புகளோ எல்லாம் அங்கே நிறைவேறணுன்ற கட்டாயம் கிடையாது இல்லையா? அப்போது அவர் நிறைவேற்ற போகிற நம்பிக்கை ஒரே ஒரு நம்பிக்கை தான். அது சரியான நம்பிக்கையாக இருந்துட்டா ரைட்டு. ஆனால் அந்த நம்பிக்கைக்காக காத்திருக்கிறவர்களை எப்படியாக வேதம் சித்தரிக்கிறது? தொடர்ந்து வாசிங்க. ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும். ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்நானமும். ஒரே ஞானஸ்நானம். எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. இப்போது எல்லாமே ஒன்றுன்னு இருக்கும்போது சபைகள் மட்டும் பார்க்கும்போது பன்மையில் நம்ம பழக்கத்தில் வைத்திருக்கிறோம். ஆண்டவர் அத்தனையும் உடைக்க போகிறாரு. ரோமன் கேத்தலிக் சர்ச்சில் ஒரு பெரிய சர்ச்சை இப்போ போயிட்டுருக்கு. மிகுந்த ஆராய்ச்சி பண்ணி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, மரியாதை இரட்சகர் இல்லை, இயேசு மட்டும்தான் இரட்சகர், மரியாளும் கூட சேர்ந்து நம்மளை ரட்சிக்கிறார் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்கு சம்பாதித்து கொடுத்த அந்த ரட்சிப்பை நாம் மட்டப்படுத்துகிறதாகிறது. ஆகையால் நாம் அவங்கள அப்படி சொல்லக்கூடாது. ஷீ இஸ் நாட் கோ ரிடம்ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது. பரிசுத்தவான்கள் பரிந்து பேசுகிறார்கள், அந்த கூட்டத்தில் இவங்களும் பரிந்து பேசுகிறார்கள், அது வேற. அந்த நம்பிக்கையில் தொடர்ந்து இருக்கிறார்கள். ஆனால் அவர்களும் இரட்சகர் என்று சொல்லி சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்ன காரியம் கத்தோலியர்கள் மத்தியில் பெரிய ஒரு சர்ச்சையும் ஒரு அதிர்ச்சி அலையும் அங்கே ஏற்படுத்தி இருக்கிறது. பைபிள் காலேஜில் டீச் பண்ணுறனால, நிறைய சபைகளை குறித்து ஆராய்ச்சி பண்ணுறனால எனக்கு அந்த காரியத்தை கேட்கும்போது, கர்த்தாவே சபைகளை சீர்படுத்த ஆரம்பித்து விட்டீர், உமக்கு நன்றி அப்படின்னு சொன்னேன். God is going to make us change. It's good that we change. எல்லாரையும் மாற்றுவதற்கு ஆண்டவர் செய்ய போகிறார். அந்த மாறுதலுக்கு நாம் நம்மை ஒப்பு கொடுத்தே ஆக வேண்டும். ஒப்பு கொடுக்கலைன்னா நமக்கு ஜீவ புஸ்தகத்தில் நம்ம பேர் இருக்காது, கிறுக்கி போடப்படும். ஜாக்கிரதையாக இருப்போம். எபிரேயர் 11:35 வாசிக்கிறோம், மேலான உயிர்த்தெழுதலுக்காக தங்களுடைய பிள்ளைகளை சாக ஒப்பு கொடுத்தார்கள்.
they had such great faith in God. சிலர் வந்து உயிரோடு பெற்றுக்கொண்டார்கள், சில மேலான உயிர்த்தெழுதலுக்காக அவர்களை சாக ஒப்பு கொடுத்தார்கள். அப்படியும் குடும்பத்தில் பெற்றோர்கள் அந்த நாட்களில் இஸ்ரவேலில் இருந்தார்கள். நம்ம சபை சரித்திரத்திலே நிறைய பேர் அப்படி வாசிக்கிறோம். வில்லியம் கேரியோடைய தனிப்பட்ட வாழ்க்கையை போய் படித்து பாருங்கள். அடோனிரான் ஜட்சன் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை போய் படித்து பாருங்கள். ஜான் வெஸ்லி அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை போய் படித்து பாருங்கள். அவங்க குடும்ப வாழ்க்கை வந்து ரொம்ப சுபிட்சமான வாழ்க்கை, நிறைவான வாழ்க்கை அப்படின்னு இல்லை. தே ஃபேமிலி லைஃப் வாஸ் வெரி ட்ராஜிக். ஆனால் அவங்க வந்து கர்த்தரின் மீது, அந்த மேலான உயிர்த்ததல் மீது நம்பிக்கை இருந்தபடியால் இந்த உலகத்தில் அவங்களுக்கு என்ன பாடுகள், தங்கள் குடும்பத்தில் யாரை இழக்க வேண்டியது நேரிட்டாலும் அவர்கள் வந்து மேலான உயிர்த்ததலுக்காக அவங்க தங்கள் விசுவாசத்தை, அந்த நம்பிக்கையோடு கூட வாழ்ந்தார்கள், விசுவாசத்தை செய்தார்கள். எபிரேயர் 11:1. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. நிச்சயத்தோடு வாழணும். We should live with hope. But the foundation for that hope is faith. நம்பிக்கையோடு நாம் வாழ வேண்டும். ஆனால் அந்த நம்பிக்கைக்கு அடித்தளமே நம்மளை விசுவாசிகள் அப்படின்னு சொல்லிக் கொள்கிறோம். விசுவாசிகள் என்று ஒரு கூட்டம் உண்டு. அங்கே எது தான் இருக்குமா? அன்பு ஒன்றே. பாடிடுறோம், பாடுறது எளிது, அதுபடி வாழ்கிறோமா அப்படின்னு நம்ம நிதானித்து பார்ப்போம். ஒரு நித்திய நம்பிக்கையோடு கூட நாம் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். பூமியில் அநேக காரியங்களுக்கு நம் இவ்வித வாழ்க்கையில் ஒரு சின்ன சரீரப்பரமான உலகப்பரமான தேவைகளுக்காக கர்த்தரை நோக்கி காத்திருக்கிறோம். ஏற்ற சமயத்தில் ஆண்டவர் நமக்கு பதிலையும் தருகிறார். அதற்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அநேக காரியங்களுக்கு பொறுமையோடு கூட காத்திருக்கிறோம். சிலர் அதை பெற்றுக்கொள்ளாமல் கர்த்தருக்குள் நித்திரை அடைவர்களும் உண்டு. ஆனால் இந்த உலகத்தில் என் நம்பிக்கைகள், என் எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றுவார், நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லவில்லை. ஆனால் தம்முடைய ஆடுகளுக்கு, தம்மை பின்பற்றுகிறவர்களுக்கு, தம் மீது விசுவாசம் வைக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் தருவேன் என்று சொல்லி வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறார். வாக்குரைத்தவர், வாக்கு மாறாதவர். 2ஆம் முறை நம்மளை இரட்சிக்கும்படிக்கு அவர் பாவமில்லாமல் தரிசனம் ஆவார். நம்மை தம்மோடு சேர்த்து கொள்ள அவர் வருக இருக்கிறார். கடைசி காலம் என்று சொல்லி பேசிக்கொண்டு இருக்கிறோம். கடைசி காலத்தில், கடைசி நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்மை நிதானித்து பார்ப்போம், நம்மை சரி செய்து கொள்வோம், கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் நாம் வாழ்வோம். அந்த நம்பிக்கை நம்மை வீண் போக செய்யாது. கர்த்தர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை, தேவன் நம்மை கைவிட மாட்டார். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோமையா. எந்த ஒரு உன்னத நம்பிக்கைக்கு எங்களை நீர் அழைத்தீரோ அந்த நம்பிக்கைக்காக ஆண்டவரே எங்களை முழுமையாக ஒப்பு கொடுக்கிறோம். நித்திய ஜீவன் தருவேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறேன். உலகம் அந்த காரியத்தை எவ்விதமாக வியாக்கியானம் பண்ணி அதை குறித்து பேசினாலும் நீர் வாக்குரைத்தவர், வாக்கு மாறாதவர், அந்த நித்திய ஜீவனை எங்களுக்கு தருவீர் என்று சொல்லி நாங்கள் நம்பியிருக்கிறோம். அதற்காக பொறுமையோடு இந்த பூமியில் ஆண்டவரை விசுவாசத்தோடு காத்திருக்கிறோம். நீர் எங்களை ஏற்றுக்கொள்ளும். உங்களுடைய பிரதிநிதிகளாக, உங்களுடைய சாட்சிகளாக இந்த பூமியில் எங்களை வைத்திருக்கிறீர். அதற்கு உண்மையும் உத்தமமாய் நாங்கள் இருப்போம் என்று சொல்லி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் சமர்ப்பிக்கிறோம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்து அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட ராத்திரி மேலறையிலே தம் சீஷரோடு பந்தி இருக்கையில் அப்பத்தையும் எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீஷர்களுக்கு கொடுத்து, உங்களுக்காக பிற்கப்படும் என் சரீரம் என்று சொல்லி சொன்னார். அதற்கு பிறகு கிண்ணத்தையும் எடுத்து நன்றி செலுத்தி, இது இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை, இதை வாங்கி பருகுங்கள் என்று சொன்னார். இந்த அப்பத்தை நாம் புசிக்கும் போதும், இந்த ரசத்தை நாம் பானம் பண்ணும் போதும் நம் இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணங்களை நாம் நினைவு கூறுவது மட்டுமல்ல, அதை சாட்சியாய் அறிவிக்கிறவர்களாயும் இருக்கிறோம். அதனால் நாமே நிதானித்து பார்த்து நன்றி நிறைந்த இருதயத்தோடு கூட இந்த பந்தியிலே பங்கு கொள்வோம்.
உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனை நாளுக்காக நேரத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் நாங்கள் கேட்ட வசனங்கள், தியானித்த வசனங்கள், ஆண்டவரே அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஐக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு நீ தந்திருக்கிற இந்த இரட்சிப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த விசுவாச வாழ்க்கைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு நீர் வைத்திருக்க இந்த நம்பிக்கை உள்ள வாழ்க்கைக்காக, இம்மைக்காக மட்டுமல்ல, இந்த இம்மையில் மட்டுமல்ல ஆண்டவரே, மறுமைக்காக ஆண்டவரே எங்களுக்கு ஒரு நம்பிக்கையை வைத்து ஆண்டவரே எங்களை வழி நடத்தி ஆசீர்வதித்து வைத்திருக்கிறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமது அன்பிற்காக நான் நன்றி செலுத்துகிறோம். விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இவை மூன்றும் நிலைத்திருக்கிறது. இதில் அன்பே பெரியது என்று சொல்லி வாசிக்கிறோம். அவ்விதமான அன்புள்ள வாழ்க்கைக்கு, அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளாக அன்புள்ள வாழ்க்கைக்கு, அன்பு நிறைந்த வாழ்க்கைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீராண்டுக்குள்ளும் வழி நடத்தும் கிருபையினாலே தாங்கும். இங்கே வந்திருக்கிற யாவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, ஆன்லைன்லேயும் இந்த ஆராதனையில் பங்கு கொள்கிற குடும்பத்தாரை நீர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். எல்லா துதிகனமையும் உமக்கு செலுத்துகிறோம். நன்றி நிறைந்த இருதயத்தோடு கூட ஆண்டவரே நாங்கள் கடந்து சொல்கிறோம். இயேசு நாமத்தில் சமர்ப்பிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்யமும் ஐக்கியமும் நம்மோடும் உலகமெங்கும் உள்ள பரிசுத்தவான்களோடு கூட இன்றும் என்றும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.